அது மாதிரி அக்ரகாரத்து பொய்யை விட மோசமான பொய் திராவிட பொய். அக்ரகாரத்து பொய்யும் இதுவும் போட்டியில் விடலாம் யாருண்டு. ஒரு தடவை இது ஜெயிக்கும், ஒரு தடவை அது ஜெயிக்கும். மதத்தை ஒழிச்சிட்டு தான் அப்புறம் நம்ம தமிழ்நாடு விடுதலை எல்லாம் பேசணும்னு நினைச்சேன். அது முடியாது, மக்கள் மதத்தை விட்டு வரமாட்டாங்க. அதனால அது பிறகு பார்த்துக்குவோம். தமிழ்நாடு விடுதலையை முதல்ல பார்ப்போம். ஈவேராவுடைய இந்த கருத்தை சுபவீர பாண்டியன் ஏற்கிறாரா மறுக்கிறாரா? நீங்க அதை நிக்காம என்ன கேட்டா இவன் மாட்டிக்கிட்டு இந்திய அரசு நடவடிக்கை எடுத்தோம், ஜெயிலில் அடைக்கட்டும், நான் செயலுக்கு தயாரா இருக்கேன். தமிழ் தேச இறையாண்மை தான், அது ஒன்று மாற்றுக்கிறதே இல்லை. அது ஒரு பக்கமும் இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயந்துதான், உங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயந்துதான் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. இனத்தின் பேரால் மாநிலம் அமையலாம், ஜாதியின் பேரால் மாநிலம் அமையலாம், மொழியின் பேரால் எதுக்காக மாநிலம் வேணும்? கேட்ட கேள்வி ஈவேரா இருக்கு. அதெல்லாம் நாங்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் வலதுசாரியும் இல்லை, இடதுசாரியும் இல்லை, தமிழ் சாரி. தமிழர் கொண்டாட்டம் நேயர்களுக்கு வணக்கம். திராவிடம் தமிழ் தேசியம் என்கின்ற விவாதம் வலுப்பெற்று வருகின்றது. இந்த பின்னணியில் தமிழ் தேசியர்கள் வலதுசாரிகள் என்றும் தமிழ் தேசியம் ஒரு வலதுசாரி கருத்தியல் என்றும் கட்டமைக்கப்படுகிறது. இது குறித்து தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்களோடு நாம் இன்றைக்கு கலந்துரையாட உள்ளோம். ஐயா வணக்கங்க. வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. அண்மையில திரு சுபவி அவர்கள் பேசிய காணொலி ஒன்று, அதாவது ஒரு வகுப்பு எடுக்கிறாரு, அந்த வகுப்புக்குரிய காணொலியா இருக்கிறது, ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய காணொலி. அதுல தலைப்பே மாப்போசி முதல் மணியரசன் வரை இவர்களுடைய கொள்கை திராவிட எதிர்ப்பு, திராவிட கொள்கை எதிர்ப்பே இவர்களுடைய நோக்கம்ன்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. அந்த காணொலி நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன். எனக்கு மகிழ்ச்சி என்னன்னாக்க, கவியரசர் கண்ணதாசன் பாடலாம் நினைவு வந்தது. கலகத்தில் பிறப்பதுதான் நீதி, மனம் கலங்காதே மதி மயங்காதே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்காக ஒரு படத்துக்கு நேற்று இந்த நாளைன்னு நினைக்கிறேன் எழுதியிருப்பார் கண்ணதாசன். அந்த மாதிரி இந்த திராவிட தாக்குதல்ல அல்லது பாரத மாதா பஜனை கோஷ்டிகளுடைய தாக்குதல்ல வளர்வதுதான் தமிழ் தேசியம். அதான் செழிப்பா வளரும். அதனால இன்னைக்கு லட்சக்கணக்கான இளைஞர்கள், ஆண்கள், பெண்களை ஈர்த்து தமிழ் தேசியம் இருக்குனாக்க, நம்ம தரப்புல தமிழ் தேசியர்கள் தரப்புல அதை முன்வைக்கிறது ஒரு பகுதி. மறுபகுதி திராவிடவாதிகள் கிறுக்கல் மறுக்கலா குறுக்கிட்டு அதை எதிர்த்து பேசும்பொழுது நமக்கு ஒரு நெகட்டிவ் ப்ராபகண்டா கிடைக்குது. அடுத்தது நாம அதுக்கு விடை சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்ப விடை சொல்லும் பொழுது தமிழ் தேசியத்திற்கு புதிய புதிய சான்றுகளும் புதிய புதிய தூண்களும் கிடைக்கின்றன. அதனால அது மகிழ்ச்சி. அவர் சொல்லியிருக்கிறத ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அதுல மாப்போசியை பத்தி சொல்லும் பொழுது, மாப்போசி நம்ம இப்ப திராவிடவாதிகள் இப்ப எல்லாரும் மறைக்கிறது இல்லை. இப்ப ஸ்டாலினோ அல்லது கருணாநிதியோ அவரை மறைக்கணும்னு பேசுறது இல்லை. வீரமணி ஐயா கூட பேசுறது இல்லை. சுபவீர பாண்டியன், நம்மளுடைய அருமை தோழர் வாலாஜா வல்லவன், இவங்க தான் தாக்குறாங்க. அது என்னன்னா, மணியரசனை யாரா தாக்குறதுக்கு சரக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால மாப்போசியை தாக்குறதுக்கு சரக்கு கிடைக்குது. அதனால மாப்போசியோட மணியரசனை சேர்த்து அந்த அணிவகுப்புல சேர்த்து விட்டோம்னா நம்ம எளிதா சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறுக்கு சால் ஓட்டி அந்த சிந்தனையில மாப்போசியை பத்தி அவங்க சொல்றாங்க. நாங்க மாப்போசிய விமர்சனத்தோட மதிக்கிறவங்க தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ இன்னைக்கு திருத்தணிகை என்று வரும்பொழுது மாப்போசி இல்லை என்றால் திருத்தணிகை நமக்கு கிடைச்சிருக்காது. அது மட்டும் இல்லை, திருவாலங்காடு அந்த பகுதியில் உள்ள வடக்கல்ல இன்னைக்கு ஒரு பகுதி ஆந்திராவிடம் பறிபோனது மீட்கப்பட்டிருக்கிறது. மாப்போசி சொன்னார், அவர் நாம் கேட்டது மாலவன் குன்றம் வரை, கிடைத்தது வேலவன் குன்றம் வரை, என்ன செய்வது என்றார். திருப்பதி வரை கேட்டோம், திருத்தணி வரை தான் கிடைச்சுங்கிறத அப்படி சொன்னார். சிறைக்கு போனது, 2 பேர் சிறையில் இறந்ததெல்லாம் அவர் தலைமை தாங்கி நடத்திய போராட்டங்கள் தான். அதுல திமுகவுக்கு என்ன பங்கு, அண்ணாதுரைக்கு என்ன பங்கு? ஒரே ஒரு பங்கு. அவர் அந்த பக்கம் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு, திமுக பொதுக்கூட்டத்துக்கு போறாரு. அப்ப திருத்தணிகையில வன்னியர் சத்திரத்துல தங்கியிருக்காங்க போராளிகள். அவங்களை பார்த்து வாழ்த்தி பேசிட்டு போறாரு. அதான் ஈவேரா அதை வடக்கெல்லத்துக்கெல்லாம் ஆதரிக்க அவங்க திராவிடத்துக்கு அது ஆபத்து, அவங்க தாய் மாநிலங்களுக்கு அது ஆகாதது அந்த கோரிக்கைங்க. அவர் ஒன்றும் இதில் கண்டுக்கலை. மற்றபடி திமுக களமிறங்கி அந்த தலைவர்கள் யாரும் அதில் வடக்கெல்லைக்கு போய் நின்று போராடினதே கிடையாது.
இப்ப நீங்க இதுலயுமே வந்து மாப்போசி வந்து தமிழ்நாடு எல்லைக்கான போராட்டங்கள் நடத்தின பொழுது இவர்கள் திராவிட நாடு கோரிக்கையை தானே முன்வைத்து இருந்தாங்க. அவங்க திராவிட நாடு வச்சாங்க. அப்ப அது வந்து நீங்க இயற்கையான நம்முடைய தமிழ்நாட்டு தாயகம், தமிழ் மொழி, அதை தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டு அதை நீர்த்து போக வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் திமுகவும் வச்சிருந்துச்சு அப்போ. அதனால அதை போய் இறங்கியும் போராட முடியாது இல்லை. திராவிட நாடு கேட்டுட்டு இருக்காரு, ஆந்திராவையும் சேர்த்து அண்ணாதுரை கேட்டுட்டு இருக்காரு. திருத்தணியை கொடுனாக்கா அது ஆந்திராவில் எவனும் அதை ஒத்துக்கல போகல. போலித்தனம், அந்த போலித்தனத்துல வந்து எதிர்ப்பேர் இல்லை. இவர் எதிராந்தார். அது ஒண்ணா. அடுத்தது சொல்றேன் வந்து தமிழ்நாடு நாங்க தான் வச்சோம் தமிழ்நாடுன்னு சொல்றாங்கல்ல. தகர டப்பாக்கள்லாம் சொல்லிட்டு இருக்குல்ல, திமுக தகர டப்பாக்கள்லாம் எப்படி முன்மொழிஞ்சார் அண்ணா? தமிழ்நாட், TAMIL NAD நாட், பத்திரிகை தினமல்லே வந்துச்சு. இது தமிழ்நாட்டு பிரேரணை என்றே வந்துச்சு, தமிழ்நாட்டு பிரேரணை அப்படின்னே வந்தது. மாப்போசி கூட்டணியில் இருந்தாரு, திருத்தம் கொடுத்தாரு. தமிழ்நாடுன்னு வைங்க, THAMIZH NADU போடுங்கன்னாரு. அது அவ்வளவு போட்டா உச்சரிக்க தெரியாது யாருக்கு. அண்ணாவுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, அயலானுக்கு அவனை எஜமான ஏற்ற மென்டாலிட்டி இப்படிதானே. டெல்லிக்காரில் இருக்கவங்க எப்படி உச்சரிப்பாங்க, வெள்ளைக்காரன் ஆங்கிலம் எப்படி உச்சரிப்பான்? ஏன்னா எப்பவுமே சப்மிசிவா மேற்கத்திய எஜமானர்களுக்கு கீழே சிந்திச்சே பழக்கம், உளவியல் உருவாக்காது. அதனால அவங்க எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னு அண்ணா கவலைப்பட்டார். திமுக கூட அவன் உச்சரிக்கிறது கிடையாது, நம்ம எப்படி உச்சரிக்கணும், நம்ம நாட்டுங்கிறதா நம்ம இந்த நிலையில இருந்து உறுதியா நின்னாரு. அப்போ வந்து கூட்டணி ராஜாஜி இருந்தார். ராஜாஜி சமரசம் பேசினாரு. THAMIZH ரொம்ப வலியுறுத்தாதீங்க மாப்போசி, அது தமிழ்னு இருந்துட்டு போட்டோம், அந்த சேர்த்துற சொல்லுவோம், உங்க கோரிக்கை ஒன்று ஏற்றுக்க சொல்லுவோம், நீங்க ஒரு கோரிக்கை விட்டு கொடுங்க அப்படின்னு பஞ்சாயத்து பேசினார் ராஜாஜி. பேசி அப்புறம் தான் TAMIL NADU போட்டாங்க. இப்ப தமிழ்நாடுன்னு டில யூ இருக்கும் போதெல்லாம் மாப்போசி முகம் தான் தெரியும் எனக்கு. தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு எல்லாம் அண்ணாதுரை கருணாநிதி வகைரா தான் போட்டதை அடிச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியே தமிழ்நாடுன்னு அது இருக்கு. ஆனா அதை சிதைத்தவர்கள் அவர்கள், சிதைத்து முன்மொழி தமிழ்நாட்டுன்னு சிதைத்தவர்கள். இது இப்ப இதெல்லாம் மாப்போசி பங்களிப்பு தான். அதன் பிறகு எங்களுக்கு மாப்போசி மேல விமர்சனம் உண்டாரு. இந்திய தேசியத்தில் இருந்து கொண்டே தமிழ் தேசியத்தை பேசினாரு. அது தப்புங்கிறோம். இந்திய தேசியம் வந்து தமிழ் தேசியம் ரெண்டும் முரண்பட்டது. இந்திய தேசியன்ற இயற்கையானது கிடையாது. தமிழ் தேசியத்தை மறைக்கிறது, அழிக்கிறது தான் இந்திய தேசியம் என் கருத்து. அவரு அது ரெண்டுக்கும் அதுக்கு கீழே இதை வச்சாரு. தப்பு அது. என்ன தியாகம் பண்ணாலும் அது தவறானதுன்னு அன்றும் சொல்லணும், இன்றும் சொல்லுகிறோம். மாப்போசியினுடைய அந்த மாதிரி தவறுகள் இருக்கு. கடைசியில போய் அவர் காங்கிரஸ் சேர்த்தாரு. இதெல்லாம் வந்து உறுதியற்ற மாப்போசி மட்டுமே வழிகாட்டும் தலைவரா நீங்க கொள்ளல. நாங்க அப்படி கொள்ளலையே. நாங்க என்னைக்கு சொல்ல, எங்க ஆவணங்கள்ல மாப்போசியை வழிகாட்டும் தலைவரா, மாப்போசி இசமும் நாங்க ஏதாவது சொல்லியிருக்கோமா? நாங்க சொல்லாத ஒண்ணு நீங்களா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள்கிட்ட சரக்கு இல்லைன்னு அர்த்தம். என்னுடைய அருமை தோழர் வல்லவர்கிட்டையும் என்னுடைய முன்னாள் தோழர் பேராசிரியர் சுகவீரமணியனையும் எங்களை எதுக்கிறதுக்கு சரக்கு இல்லை. சரக்கு இல்லதுக்கு நீங்களா கொண்டாந்து மாப்போசியை வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு எதிர்பார்ப்பு என்ன? ஒண்ணு நான் மாப்போசியை வந்து ஏத்துக்கிட்டு நியாயப்படுத்தணும், இல்லைன்னா மாப்போசியை நான் திட்டணும். ஏன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரணும்ல. நான் ரெண்டும் செய்ய மாட்டேன், விமர்சிப்பேன். மாப்போசியை நான் விமர்சிக்கணும். அதெல்லாம் ஏத்துக்கலாம். ஒரு இந்திய தேசியத்துக்குள்ள தமிழ் தேசியம் பெயர்ந்தது முரணானது. கடைசி வரை இந்திய தேசியவாதியாக இருந்து கொண்டே தமிழ் தேசியம் பெயர்னாரு. பல விஷயங்கள் நல்லா சொன்னார். இப்ப பிரிந்து சுய உரிமை உள்ள மாநிலங்கள் வேணும்னாரு. சோவியத் யூனியன் கான்ஸ்டியூஷன் படி வேணும்னாரு. இவ்வளவு தூரம் வந்தவர் கடைசியில பாரத மாதா பஜனைக்குள்ளதான் இருந்தார். அதை விமர்சனமாக சொல்றது தவறுன்னு சொல்லுறோம். மாப்போசி அது மாதிரி நிலையெடுத்து தவறு. அதே சமயம் அவருடைய பங்களிப்பை நம்ம மதிக்கணும். யாரா இருந்தாலும் சரி, அந்த பங்களிப்பை மதிக்கிறோம். அந்த அளவுதான் மாப்போசியாக தவிர நாங்கள் முன்வைக்கும் தமிழ் தேசியத்துக்கு மாப்போசி வழிகாட்டியோ ஆசானோ கிடையாது. நாங்க அப்படி எதுவும் சொல்லாத பொழுது நீங்களா எட்டு கட்டிட்டா எங்களை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு சரக்கு இல்லாத பொழுது நீங்களாக வந்து ஒரு அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறீர்கள். வேற ஒண்ணு சொல்றதுக்கு இல்லை. இப்ப இந்த உரையில இப்ப நீங்களே குறிப்பிட்ட மாதிரி அவரு ராஜாஜி வந்து என்னுடைய அபிமன்யுன்னு மாப்போசிய சொன்னாரு. மாப்போசி கடைசி வரை ஆங்கிலத்தை எதிர்த்தார், சமஸ்கிருதத்தை அவர் ஆதரித்தார். அதே போல இப்ப மணியரசன் அவர்களும் இப்ப வந்து நீங்க வந்து தமிழ் இந்துன்னு சொல்றீங்க, இதன் மூலமாக நீங்க ஆரியத்திற்கு துணை போறீங்க. இது வந்து ஒரு வலதுசாரி. இது இந்த மணியரசன் தமிழ் இந்து என்று சொல்வதை நாம் இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். இவர்கள் வலதுசாரி சிந்தனைகளை RSS உடைய வேலை திட்டத்தை செயல்படுத்துறாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து வச்சிருக்கிறாரு. நல்லது, இறுக பற்றிக்கட்டும், நல்லா செய்யட்டும். இந்து மதத்தை ஒழிச்சுட்டா நல்லது. நாங்க என்ன இப்போ ஈவேராவோ அல்லது இன்னைக்கு சுபவீரபாண்டியனோ இந்து மதத்தை ஒழிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வரல, ஒழிச்சிருங்க. உங்க ஈவேரா என்ன பண்ணாரு?
ஏன் ஒழிக்கல? இன்னைக்கு வரலையும் இந்து இருக்கு. நாங்க இந்துக்களுக்கு எதிரிகளாங்கிற நீங்க பேட்டி கொடுக்குறீங்க. அது திமுகவும் சுபவீர பாண்டியன் இந்துக்களுக்கு எதிரி இல்லை, இந்துக்களுக்கு என்னென்ன செய்கிறோம் ஒரு புத்தகம் போட்டுக்கல. இந்துக்களுக்கு திமுக செய்தது என்னன்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதெல்லாம் எதுக்கு போட்டீங்க? அப்புறம் இந்த தேதி 16/1/2021 இணையதளத்தில் வந்திருக்கு. ஆனந்த விகடன்.comல வந்திருக்கு. ஆனந்த வந்ததா வந்திருக்கு. பேராசிரியர் சுபவீர பாண்டியன், திமுக இந்து மதத்துக்கு மட்டுமல்ல, எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி அல்ல. ஆனால் இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக என தொடர்ச்சியாக சிலர் சொல்லி வரும்போது அதற்கு பதிலளிக்கும் வகையில் அப்படி அல்ல என்பதையும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. இதே இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி திமுக என்று யாராவது சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி அல்ல திமுக என்பதே அதற்கான பதிலாக இருக்கும். அதனால் திமுக தலைவர் சொல்வதை ஒரு எதிர்வினையாக மட்டுமே பார்க்கிறேன். அதே வேளையில் திமுக எப்படி எந்த மதத்துக்கும் எதிரான கட்சி அல்லவோ அதே போல் எந்த மதத்துக்கும் ஆதரவான கட்சியும் அல்ல. திமுகவில் இந்து மத நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், எந்த மதத்தையும் ஏற்காதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையாக மத நம்பிக்கை உள்ளவர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதே உண்மை. இது சுபவீர பாண்டியன் சொன்னவங்க இல்லை, இதை மறுக்க சொல்லுங்க. இப்ப நீங்க இப்ப இந்து மதத்துல இருக்கிறத பத்தி குற்றம் இல்லாமல் ஒரு சாதகமா அது ஒரு இப்ப உங்களுடைய சாதனை மாதிரி சொல்றீங்க. நாங்க இந்து மதத்துல இன்னைக்கு ஆரிய ஆதிக்கம் இருக்கு, பிராமண ஆதிக்கம் இருக்கு, சமஸ்கிருத ஆதிக்கம் இருக்கு. அதை நீக்குவதற்கு இந்து மதத்தை விட்டு வெளியில வாங்கன்னு சொன்னாக்க வந்துட மாட்டாங்க, வரல. ஏன்னா அதுக்கு சான்று 2 சான்று. ஒன்று அம்பேத்கர், இன்னொன்று ஈவேரா. அம்பேத்கர் பார்த்தாரு இது இந்து மதத்துல இருந்து நம்ம வரமாட்டாங்க இல்லை திருத்த முடியாதுப்பான்ட்டு இந்து மதத்தை விட்டு வெளியில போயிட்டாரு, புத்த மதத்துக்கு போயிட்டாரு. நேர்மையாளர்களா நீங்க இருந்திருந்தாக்க இந்து மதத்தை நான் இது வரைக்கும் ஒழிச்சிருக்கேன், நீ பெருசா ஒண்ணு கிழிக்க வேண்டாம். 5% இந்துக்களை மதம் மாற வைத்து, மதம் மாறினா தப்புது, மதம் இல்லாதவர்களா மாத்தணும். நீ என்ன இப்ப இந்து மதத்தை ஒழிச்சிட்டு இன்னொரு மதத்தை சேர்த்து சொன்னாக்க அது சூழ்ச்சி, சூது, அது சரியல்ல. மதம் இல்லாதவங்களா மாத்து, அல்லது நீ ஒரு புது பேர் கொடு மதத்துக்கு. அப்போ உங்க ஈவேராவும் நீங்களும் அடைந்த வெற்றி என்ன? வீரமணி அடைந்த வெற்றி என்ன? இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வெற்றி கண்டுறீங்க? புருடா விட்டு இந்து மதத்தை ஒழிக்கிறதா புருடா விட்டு வேறு ஒரு நோக்கம் இருக்குது, வேறு நோக்கம் இருக்கிறது. அதை சொல்ல நான் விரும்பல. இப்ப பேசிக்கிட்டு அதுதான் மார்க்கெட்டு. இந்து மத ஒழிப்புன்னா பிராமண ஆதிக்க ஒழிப்புன்னு புரிஞ்சுக்குவாங்க தமிழன் தமிழச்சி அப்படின்னு நீ நம்புற. அதை வச்சு நினைக்கிறதா? அது ஒரு பக்கமும் இருக்கு. இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயந்துதான், உங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயந்துதான் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கீங்க, RSS வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்து மத ஒழிப்புல தான் முந்தி இருந்ததை விட பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க இல்லையா வளர்ந்துருக்கணும்? உலகத்துக்கு படியளக்கும் பெருமாள்னு சொல்றது போல உலகத்துக்கு பகுத்தறிவு அளக்கக்கூடிய பெருமாள் உங்க ஈவேரா தானே. அவரு திருவிளையாடல் நடத்திய இந்த பூமியில ஏன் நாத்திகர்கள் பெறுவதற்கு பதிலாக RSS வளர்ந்துகிட்டு இருக்கு? ஏன் பாஜக வளர்ந்துகிட்டு இருக்கு? கொஞ்சமாவது நெஞ்சத்தில் உண்மை பேச வேண்டும் என்ற அக்கறை இருந்தால், பொய் பேச கூச்சம் இருந்தால், அந்த சாதாரண நாகரிகம் இருந்தால், இந்து மதத்தை நாங்க இருக்கிறோம் ஒழிக்கிறோம்னு இன்னைக்கு பேசுவீங்களா? உங்க வீரமணி இப்படி பேச சொல்லணும். அப்போ இந்த எலெக்ஷன் நெருங்க நாக்க அறுத்து விடுவாரு பேசினாக்க சுபவி ஸ்டாலின். இந்து மதத்தை எதிர்த்து பேசாத பாரு, ஓட்டு பாதிக்கப்படும்ல. ஏற்கனவே அவர் 90 விழுக்காடு எங்கள் கட்சி ஸ்டாலின் சொல்லிருக்காரு, 90 விழுக்காடு இந்துக்கள் தான் எங்க கட்சி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதே சுபவீர பாண்டியன் இந்துக்களுக்கு திமுக செய்த சாதனைகள் என்னன்னு புத்தகம் போட்டிருக்காரு. எப்படி இருக்கீங்க? ஒரு நேர்மையா, இது ஒழுக்கமா? இது முதல்ல உங்க இது என்னது நான் சொல்றது, ஒரு ஒழுக்கமா இது? இப்படி பண்ணிட்டு இந்து மதத்தை ஒழிக்கிறேன் கிழிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க ஈவேராவில இந்து மதத்தை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. 1973 செப்டம்பர்ல அவருடைய பிறந்த நாள் விடுதலை மலருக்காக கட்டுரை கேட்கிறாங்கன்னு சொல்லி அவர் எழுதுறாரு. வழமை போல் இந்த ஆண்டு பிறந்த நாளுக்கு, என் பிறந்த நாளுக்கும் கட்டுரை கேட்டிருக்கிறார்கள் ஆரம்பிக்கிற வரி ஆரம்பிச்சிட்டு, நான் இந்த கட்டுரை இது கடைசி கட்டுரையாக இருந்தாலும் இருக்கலாம், இப்படி சொல்வதனால் நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருப்பேனோ மாட்டேனோ என்ற சந்தேகத்தில் மட்டுமல்ல, உயிரோடு இருந்தாலும் கட்டுரை பிறந்த நாள் கட்டுரை எழுதும்படிக்கு வெளியில் இருப்பேனா அல்லது சிறையில் இருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஏனெனில் கடுமையான ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. அது தமிழ்நாடு விடுதலை போராட்டம்.
உங்க குருநாதர் எப்படி வர்றாருன்னு பாருங்க தமிழ்நாடு விடுதலை சொல்றதுக்கு. 73ல திமுக ஆட்சி இருக்கு, ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு ஒண்ணு, அது ஒரு கட்டம். அடுத்தது ஏன் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் வைக்கிறேன், நான் முதல்ல மதத்தை ஒழிக்கணும், மூட நம்பிக்கையை ஒழிக்கணும், இந்து மதத்தை ஒழிக்கணும், அப்பதான் சமூகத்துல மாறுதல் வரும்னு நான் நினைச்சேன். அது சரியில்லாம போயிடுச்சு. மக்கள் அவ்வளவு சுலபத்தில் மதத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க, மதத்தை விட்டுற மாட்டாங்க என்பது உண்மையா இருக்கு. எனவே தமிழ்நாடு தமிழ்நாடு தனியாகி நம்ம நிர்வாகம் நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்தா அதன் பிறகு இந்து மதத்தை ஒழிக்கிற வேலையை செய்யலாம் என்று முடிவுக்கு வந்திருக்கிறேன். அப்ப தமிழ்நாடு விடுதலைக்கு கடுமையா போராடணும், இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து ஜெயிலில் போடும். அப்படி போட்டாலும் போவோம், தமிழ்நாடு விடுதலைக்கு தான் இறுதி போராட்டம் நடத்தணும் என்ற முடிவுக்கு வந்துட்டேன் என்று எழுதுகிறார். இப்ப என்ன சொல்றாரு கன்ஃபெஷன், ஒப்புதல் வாக்கு மூலம் மதத்தை ஒழிச்சிட்டு தான் அப்புறம் நம்ம தமிழ்நாடு விடுதலை எல்லாம் பேசணும்னு நினைச்சேன். அது முடியாது, மக்கள் மதத்தை விட்டு வரமாட்டாங்க, அதனால அது பிறகு பார்த்துக்குவோம், தமிழ்நாடு விடுதலையை முதல்ல பார்ப்போம். ஈவேராவுடைய இந்த கருத்தை சுபவீர பாண்டியன் ஏற்கிறாரா மறுக்கிறாரா? மத ஒழிப்பு என்பது இப்ப இல்லை, அதனால இந்து மத எதிர்ப்புங்கிறது இப்ப இல்லை, ஒத்தி வைப்போம், தமிழ்நாடு விடுதலையை வைப்போம். ஆனா அவர் சொல்லியிருக்காரு, கட்டுரை இருக்கு. அப்போ ஈவேரா ரொம்ப வருஷம் கழிச்சு கத்துக்கிட்டு இருக்காரு, அவர் வயசுக்கு ஏதோ கத்துக்கிட்டாரா, அது சும்மா சொல்றாரான்னு தெரியாது. ஆனா அது அவர் சொல்றதுல ஒரு உண்மை, மதத்தை அப்படி ஒழிக்க முடியாது. இது எங்கெல்ஸ் சொல்லிட்டாரு 19ஆம் நூற்றாண்டுலயே. எங்களுக்கெல்லாம் அந்த ஒரு படிப்பு இருக்கிறதுனால டக்குன்னு ஒரு சுலபமா போச்சு. எங்கெல்ஸ் கிட்ட கேட்குறாங்க நாஸ்திகத்தை பத்தி, மத ஒழி பத்தி. நம்ம கடவுள் மறுப்பாளர்கள் தான், ஆனா மதம் என்பது நம்ம ஒழிக்க நினைச்சோம்னா அது வளரும். அது மனித உளவியல் அவ்வளவு ஆழமாக ஊடுருவி இருக்கிறது, எல்லா வகையிலும் 24 மணி நேரம் ஊடுருவி இருக்கிறது அது. அதனால மாற்று சமூக அமைப்பு, மாற்று முறைகள் எல்லாம் உருவாக்கி வரும்போது மதம் தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்து மெல்ல மெல்ல அது இல்லாம போகணும், அதுக்கான வழி சமைக்கணுமே தவிர மத ஒழிப்புன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது புத்துயிர் பெறும் என்று ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ் சொன்னார். புத்தகமா வந்திருக்கு. இதை எடுத்து ஈவேரா கம்பெனிக்காகவே ஒரு புத்தகத்துல மேற்கோள் காட்டாரு ஜீவானந்தம், ஜீவானந்தம். அது மதம் குறித்து ஜீவா கட்டுரைகள்லயே வருது. அது மாதிரி இப்ப எங்களுக்கெல்லாம் அந்த கல்வி இருக்கிறதுனாலையும் நடைமுறையில பார்த்து கத்துக்கணும், நம்ம வாத்தியார் வேலை பண்ணக்கூடாது, கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்கணுங்கிற பாடம் எங்களுக்கு. கற்றுக் கொடுக்கவே அவதரித்தவர்கள் பெரியாரிஸ்டுகள், புரியுங்களா? இது முட்டாள் சமூகம், இதுக்கு கற்றுக் கொடுக்கவே அவதரித்தவர்கள் பெரியாரிஸ்டுகள், சுபவீர பாண்டியன் போன்றவர்கள். நாங்கள் எல்லாம் மார்க்சியத்துல படிச்சிருக்கிறோம், அதுல எங்களுக்கு மாற்றமும் இருக்காது, வேற கற்றுக்கொண்டு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று கருதுபவர்கள். அந்த வகையில் தான் மத ஒழிப்பு என்பதை முதன்மைப்படுத்த வேண்டாம். இதுல ஆரிய ஆதிக்க நீக்கம். இப்ப பெரியாரே இந்து மதத்தை ஒழிக்கிறேன்னு ஏன் சொன்னாரு? கடவுள் இருக்குன்னு சொன்னதுக்காகவா? எல்லாரும் கடவுள் இருக்குங்குது, வர்ணாசிரம தர்மம், ஜாதி இருக்கு, பிராமணன் தான் நம்பர் 1ங்குது, மற்றவங்க எல்லாம் அவனுக்கு கீழங்குது, நம்மளையெல்லாம் சூத்திரன்குது, பஞ்சமன்குது, எதுக்கு இந்து மதம் தான் காரணமா இருக்கு, ஒழிக்கணும் ஒரு ஆத்திரப்படுறாரு. அவர் படிப்புக்கு அவருடைய அனுபவத்துக்கு அவர் கொஞ்சம் வேகமா அதை சொல்லி இருந்திருக்கலாம், அதை நம்ம ஏன் அப்படியே எடுத்துக்கணும்? அவர் அந்த இந்து மதத்தின் மேல இந்த வர்ண ஜாதியின் காரணமா அவருக்கு ஆத்திரம் வந்தது நம்ம குறை சொல்லலை. ஆனா அதுக்கு அவர் அதை நீக்கிறதுக்கான வழி சரியாம முரட்டுத்தனமா பண்றாருன்னு வச்சுங்க, அதை நம்ம நாசுக்கா அவரை நீங்க பின்பற்றணும்னா எங்களை எல்லாம் விட நாசுக்கா அதை கெட்டவர் பண்ணிட்டு அதுக்கான அந்த நீங்க பிராமணியத்தை எதிர்த்து பேசணும், போகணும், வரணும். பிராமணியம்னு எதிர்த்து பேச முடியாது சிவபுரிட பண்ணியிருப்போ. ஸ்டாலின் அல்ல, உதயநிதியே நாக்கறுத்து விடுவாரு, ஓட்டெல்லாம் பாதிக்கணும், என்ன பேசிட்டு இருக்க, இல்ல போறேன்னா வீரமணியோட போ, வீரமணியா நான் பேசாம தடுத்து வச்சிருக்கிறேன், நீ பேசுறிய வாலாட்டுறியா அப்படிம்பாரு உதயநிதி. இப்ப பார்ப்பனை எதிர்ப்பு வீரமணியே பேருது இல்லைங்களே, பழைய மாதிரி பேசுறது இல்லை இவங்க. இப்ப கடவுளை கற்பித்தவன் முட்டாள், வணங்குபவன் காட்டு மிராண்டி, பரப்பியவன் அயோக்கியன் எழுதி போடுவாங்க. இப்ப பெரியார் சிலைகள் அங்க எழுதிவாங்களே, இப்ப சுபவீரபாண்டியன், சுப வீர பாண்டியன், அதுல வீரம் இருந்தா எழுத வச்சுருவாங்க, இல்ல நீங்க எழுதுங்க. ஒட்டு திண்ணையிலே உட்கார முடியாது அறிவாலயத்துல, ஞாபகம் வச்சுங்க. அதனால சும்மா எங்கிட்ட வாலாட்டிக்கிட்டு பேசுறேன் கேசுறேன், அதை பண்ணிட்டு இது பண்றேன். அதெல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா, மதம் என்பது இயல்பா இருக்கு, இந்த இந்து மதம் என்பது பிராமண கண்டுபிடிப்போ ஒண்ணும் இல்லை. அவன் எதை எடுத்தாலும் பிராமணியவாதிகள் தனதாக்கிக்குவான்.
தன்னதாக்கிக்கிட்டு ஆதிக்கம் செலுத்துவான். அதான் பிராமணர்களுடைய சூழ்ச்சியும் ஆற்றலும் அதுதான். இப்ப நீங்க உடனே இதை இருந்து சொல்றாரு பாருங்க சங்கராச்சாரியார், சந்திர சகரசேகரன் பல தடவை சொல்லியிருக்காரு, எல்லாரும் சொல்லியிருக்காங்க. எஸ் சி ராஜதுரை இது சொல்லியிருக்காரு. அது திருந்தாத கூட்டம் திராவிட கூட்டம், நம்ம என்ன செய்யறது? இந்து மதம் உடனே நாம எல்லாம் சிவனை வணங்குவோர், விஷ்ணுவை வணங்குவோர், காளியை வணங்குவோர், அப்படி இப்படி பிரிஞ்சு கிடந்தோம். நம்ம எல்லாம் ஒன்னா சேர்த்து இந்து என்று சொன்னால் நாம் பிழைத்து கொண்டோம். யாரு? சந்திரசேகர சுவாமி சங்கராச்சாரி. அடுத்தது நம்மெல்லாம் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, வடநாடு, அந்த நாடு, இந்த நாடு, மகத நாடு என்று என்னவோ கிடந்தோம். நம்மளெல்லாம் ஒன்னா சேர்ந்து நமக்கு இந்தியான்னு பேர் கொடுத்தான். நமக்கு இன்னும் பெருநன்மை செய்து விட்டான். எப்படி ஆரியம் சிந்திக்குது? அது அவன் உருவாக்குறதுல அதுக்குள்ள புகுந்து தான் எப்படி ஆதிக்கம் செலுத்துகிறது, அது மாதிரி அது பண்ணுது. நான் என்ன சொல்றேன், இந்து என்பது அவங்க ஈரானியர்களும் கிரேக்கர்களும் வச்ச பேர். அது சிந்து நதியை வச்சு வந்தது. நம்ம ஆறது நம்ம பல பண்பாடு, சிந்து பண்பாடு, திராவிட பண்பாடு, திராவிட பண்பாடுலாம் கிடையாது. தமிழம் பண்பாடு, தமிழ் மொழி பேசின இடம் அது. எனவே நம்ம அது ஒரு செக்குலர் நேம்னு சொல்லலாம் இந்துங்கிறது. அதை அவன் வச்சுட்டான். அதுக்கு என்னடா வைக்கிறது? சென்சஸ் எடுக்க போகும்போது பார்த்தோம், ஒரு எல்லாமே சென்சஸ்ல மதம் போடுறது, கிறிஸ்டின் முஸ்லீம் போடுறோம். இவங்களுக்கு என்ன போடுறது? சரி, அதை ஏற்கனவே ஹிந்துஸ்ன்னு உங்களை சொல்ற பழக்கம் இருக்கு. இந்த பகுதியில் வாழ்ற எல்லா மக்களையும் ஹிந்துஸ். கார்ல் மார்க்ஸ் அப்படிதான் எழுதுறாரு. இந்தியாவை பற்றி ஒரு நூல் வந்திருக்கு, ஆங்கிலத்தில் இருக்கு, தமிழ்லையும் இருக்கு. HINDOOS போடுவாரு. ஹிந்துஸ் இங்க வாழ்றவங்க எல்லாம் எதை வச்சு? மதத்தை வச்சா? இந்து நதியை வச்சு அவங்க மேற்கத்தியர்கள் சொன்னதை வச்சு அப்படி போயிடறாங்க. என்ன சொல்றதுன்னு பல இனம் இருக்கு, பல மொழி இருக்கு, பொது பேர் ஒண்ணு இல்லை. அப்படி வந்தது இந்து என்பது. அதை பிராமணன் எடுத்துக்கிட்டு அதுலயே ஆதிக்கம் பண்றான். அது இல்லாத போய் நம்ம ஆதிக்கம் பண்ணான். இந்து தான் ஆதிக்கம் பண்றானா? இந்த இந்து மதம்னு வெள்ளக்காரன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஆதிக்கம் பண்ண இல்லையா? வர்ணாசிரமம் இல்லையா? 1000 ஆண்டுகளா இல்லையா நம்மகிட்ட? அதனால நம்ம அதை எடுத்துக்கிட்டான். இப்ப நம்ம மதத்துல நம்ம அதுல இருந்து வெளியில வாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு மதம் உருவாக்கணும்னு ஏன் நம்ம காசு பிள்ளை போன்றவர் புத்தகம் எழுதினாங்க. தமிழ் மதம், தமிழர் சமயம்னு வைப்போம் அப்படின்னாங்க. திருவள்ளுவர் சமயம்னு வைப்போம் சில பேர் பேசினாங்க. வச்சா யாரு வேண்டாங்கிறாங்க? வராதுங்க, வளர்க்க முடியாதுங்க. இது அரசியல் கட்சி மாதிரி இல்லை மதம் என்பது, புரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, சரி இந்து முதல்ல இந்துல இருந்து வரமாட்டாங்க. ஏன் உங்க கட்சியில 90% எப்படி ஏன் இந்துக்கள் இருக்கணும்? பகுத்தறிவு பாசறையில அண்ணாதுரை தோத்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? MK ஸ்டாலின் தோத்து போயிட்டாருன்னு அல்லது கருணாநிதி தோத்து போயிட்டாருன்னு அர்த்தம் இல்லையா? இது அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஏன்னா முரட்டுத்தனமா ஈவேரா மாதிரி அண்ணா இல்லாம நடந்துக்கல. கட்சி பிரிச்ச உடனே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு திருமூலர் பாடல தான் சொன்னாரு. ஒரு இறைவனை ஏத்துக்கிறாரு. அவர் உள்ளபடி ஏத்துக்கிறாரோ இல்லையோ, ஓர் இறை ஆற்றலே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் விட்டாரு. அதுக்கு அவர் கோயிலுக்கெல்லாம் போய் சாமி விட்டு இல்லை, மக்களோட சமாதானம் நினைச்சுக்கிட்டாரு. அது ஒரு பண்புங்க, அது ஒரு பண்பு. ஒரு கொள்கையை விட்டு கொடுத்தாரு நீங்க சொல்லிட்டு போங்க, அது நீங்க சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணாருன்னா அதெல்லாம் தங்கம் தாங்குவீங்க. ஒரு கடவுளை ஏத்துக்கிறேன்னு அண்ணாதுரை சொன்னாரு. இந்து மத ஒழிப்புன்னு அண்ணாதுரை சொல்லலையே. உங்க கருணாநிதி சொன்னாரு, அண்ணா சொல்லல. இந்துன்னா திருடன் அப்படின்னு சொன்னாரு கருணாநிதி. ஒரு 15-20 வருஷத்துக்கு இப்படி சொன்னாரு. ஏன்னா கருணாநிதி எல்லாம் நம்ம சுபவீர பண்டியெல்லாம் ஒரு வகை அப்படி சொன்னாரு. அண்ணா சொல்லல. அது மாதிரி நெடுஞ்செழியே சொல்லல. இந்துன்னா திருடன் நெடுஞ்செழியே சொல்லல, அன்பழகன் சொல்லல, திருடன்னு சொல்லல. விமர்சனம் பண்ணுவாங்க, அது வேற விஷயம். அதனால சுபவீர பாண்டியன் அண்ணாவிட்ட இருந்தாவது கத்துக்கலாம். அது கருணாநிதி கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு போருக்கு. நல்லது, கருணாநிதி பேர் சேர்ந்தா தானே அங்க இப்ப ஸ்டாலின் கிட்ட இருக்க முடியும். ஆனால் இது போல முடியாது என்பதை பண்ணிதான் நாங்க என்ன சொல்றோம்னாக்கா, உங்களை இந்துக்கள்னு இருக்கிறதுல இந்துவா பிரிப்போம். நம்ம தமிழ் இந்து அதுல எல்லாம் ஒத்துவாங்க. இப்ப தமிழ் முஸ்லீம்னு சொல்றது இல்லையா? இவங்க தமிழ் முஸ்லீமுங்க, அவங்க உருது முஸ்லீம்னு சொல்றாங்கல்ல. ஐயே, ஆராசாவே அவர்கள் சனாதன இந்து, நாங்கள் சாமானியம் சொல்றாருல. அதான் அவ்வளவுதான். நீங்க அப்படியே வச்சுட்டு வாங்க. நான் என்ன சொல்றேன், ஆராசாவே சொல்றாருங்க. நாங்க 2 பேரும் ஒரு கூட்டத்துல பேசுறோம். நம்முடைய பேராசிரியர் நெடுஞ்செழியன் கூட்டத்தோட அதை சொல்றாரு. பல கூட்டத்துல ஆராசா சொல்றாரு. சரி, அதை வச்சு நான் சொல்ற மணியரசன் சொன்னதுனால அது ஆபத்து வேண்டாம் அப்படின்ட்டு போ. சாதாரண இந்துனாலும் வச்சுக்கிட்டு பிரிச்சு காட்டு. ராஜா சாதாரண இந்து ஏத்துக்க மாட்டார்ல, சனாதன இந்து தானே ஏத்துக்குவாரு. பிரிச்சு காட்டுங்க, ஆரியன்ட்டு இருந்து பிரிச்சு காட்டுங்க. பிரியத்தை என்னதான் பண்றது? அதை தீர்வும் சொல்ல மாட்டீங்க, மக்களை நாஸ்திகளை மாற்றவும் மாட்டீங்க, இந்து மதத்தை விட்டு கொண்டு வரவும் மாட்டீங்க,
குட்டிச்சுவர் பண்ணிட்டு கூத்தடிச்சு குழப்பவாதிகள் பண்றீங்க. இதுக்கு நாக்கு சுதந்திரம் பேசுது, நரம்பு இல்ல நாக்கு என்ன வேணாலும் பேசும், பேச தெரியுது அது பாட்டுல. இப்ப நேர்மையா அம்பேத்கர் என்ன பண்ணாரு, அவர் பாதை இந்து மதத்துல இருந்து பண்ண முடியாது, மாத்த முடியாது. வாங்கடா புத்த மதத்துக்கு, அங்க ஒரு கடவுள் நம்பிக்கை அல்லது அங்க ஒரு ஆன்மீகம் புத்தகம் கொண்டு போனாரு. அது மாதிரி நீங்க போங்க. உங்க ஈவேரா அது மாதிரி நேர்மையா செஞ்சிருக்கணும். ஆனா கடவுள் ஒரு மதம் பெயர் வச்சுக்க, ஏன்னா கடவுள் நம்பிக்கை அற்றவர்கள் ஒரு குழுவை உண்டாக்குங்கிறேன். ஏன் ஒரு 2 லட்சம் பேரும் உட்கார முடியாது, உங்களால. அது எப்படி வளரட்டுமே அது. இப்ப அது வீர செய்வாங்க இதுல லிங்காயத்தில் உருவாக்கிட்டாங்க புதுசா. இந்து மதத்திலேயே ஒரு பிரிவு உண்டாக்கி அரசும் அதை ஏற்று அதுக்கு இடஒதுக்கீடு வாங்கி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா எப்ப அது 300-400 வருஷமா தொடர்ந்து செய்யறாங்க. அப்படிதான் வரும். மதங்கிறது சாதாரண இல்லை. அந்த மாதிரி நீ ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு மதம் இல்லாம ஒண்ணு உண்டாக்குறேன். கடவுள் இல்லாத ஒரு குழு, ஒரு பண்பாட்டு குழு. என்ன குழு உங்கள்கிட்ட உங்க குருநாதர்கிட்ட கேட்டா வரம் கொடுப்பாரு ஈவேரா, அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு சொல்ல எடுத்துக்கிட்டு உண்டாக்கு. எதுவும் பண்ணாம உங்க உள்குழப்படி பண்ணிட்டு இருக்க என்ன அர்த்தங்கிறேன். எங்கள்கிட்ட இருந்துகிட்டு தமிழ் இனத்துல இருந்துகிட்டு தமிழ் இனத்துக்கு எதிராக திராவிடம்னு சொல்றது, அப்புறம் இந்து நான் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு கிடக்கிறது. இது ஏன் இருக்கிற இடத்துக்கு விசுவாசமா இருக்க வேண்டாம்? சொந்த தாய்மொழிக்கும் விசுவாசமா இல்ல, தமிழனுக்கு விசுவாசமா இல்ல. அந்த மாதிரி நீங்க கூத்தடிக்காம ஒழுங்கா ஏதாச்சும் நீங்க வைக்கிறத ஒரு ஆக்கப்பூர்வமா பண்ணிட்டு போங்க. இல்ல உங்க ஈவேரா மாதிரி நான் அழிவு வேலைக்காரன் தானே அவர் பெருமையா சொல்லிட்டாரு. அழிவு வேலைக்காரன் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி புரட்சி பண்ண சேக்பேரா கூட சொல்ல மாட்டான், கால்மார்க்ஸ் சொல்ல மாட்டாங்க. ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்பாங்க, மறுகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்பாங்க. அழிவு வேலைக்காரன் சொல்ல மாட்டாங்க. உங்க ஆளுதான் சொல்லுவாங்க. திராவிடவாதிகள் ஈவேரா வகையரா தான் சொல்லணும். அந்த மாதிரி அழிவு வேலை பார்த்துட்டு போங்க. நீங்க வாதம் பண்ணுங்க, நாங்க பதில் சொல்றோம். எங்க இளைஞர்களுக்கு, எங்களுக்கு ஆண்களும் பெண்களுக்கும் கூடுதலான செய்திகள் கிடைக்கிறதெல்லாம் அதுவரையில உங்களுக்கு வாழ்த்துக்கள். இப்ப அதுலயே ஒரு சுபவி குறிப்பிடுறப்ப இந்த தமிழ் இந்து அப்படின்னு நீங்க சொல்லுவது அந்த இடத்துலதான் நீங்க அம்பலப்பட்டீங்க. தமிழ் தேசியர்கள் அம்பலப்பட்டாங்க. குறிப்பா மணியரசன் தமிழ் இந்து சொல்வது மூலம் அகப்பட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுறாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாருன்னா, 2017 கோவாவில RSS மாநாடு நடந்தது. அதுல 132 சங் பரிவார அமைப்புகள் கடந்தது. கலந்து கொள்ளாத 133வது அமைப்பு நீங்க தான், அதாவது மணியரசன் தான். அதுல அவர்கள் போட்ட தீர்மானம் படி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு தன்மை உள்ள மொழி பேசுகின்ற மாநிலங்கள் உள்ளன. அங்கங்கு உள்ளவர்களுக்கு ஏற்ப அவர்களிடையே பணியாற்ற வேண்டும் அப்படின்னு. அப்ப அதனுடைய வேலை திட்டத்தை எடுத்துதான் நீங்கள் இந்த தமிழ் இந்துவை கொண்டு வந்தீங்க. ஆனால் நீங்கள் தமிழ் இந்துக்கு சொல்லுகின்ற வரையறை என்பது ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிராக சொல்றீங்க. இவர் உங்களை ஆரிய பார்ப்பனியத்தினுடைய வேலை திட்டத்தை செயல்படுத்துவதற்காகத்தான் தமிழ் இந்துவை அறிமுகப்படுத்தினார். இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அவங்க யாரு தமிழ் இந்துவை யாரு ஆதரிக்கிறாங்க? ஆரிய பிராமணர்கள்ல யாராவது ஒரு ஆள் ஆதரிக்கணும்ல. தமிழ் இந்துவை அவங்கள யாராவது ஆதரிக்கணும்ல. யார் ஆதரிக்கிறாங்க? அதாவது ஒரு விவாத தர்க்கம் செய்வதற்கு சரக்கு இல்லாத பொழுது அவதூறு பேசுவதை தவிர, அவதூறுகளை அண்டிப்படைப்பதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை. அவதூறுகளை அண்டிப்படைப்பவர்களாக சுபவீர பாண்டியன் போயிட்டாரு. இப்ப இந்த தமிழ் இந்துவை யார் ஆதரிக்கிறாங்க? இல்ல இப்ப எங்கள்ல பிராமணர் அல்லாதவர்கள் தமிழ் இந்து சொல்லிட்டாருங்கிறதுனால இவர் கொள்கை விட்டு போயிட்டாருன்னு இப்ப யாரு இங்க புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க? நாங்களே ஆப்ஷன் வைக்கிறோம், இது விவாதத்துக்கு வைக்கிறோம். அதான் சொல்றோம், ஏற்கனவே மறுக்கலாம். இதை பத்தி இன்னும் பேசுங்க. இல்ல இதை விட இன்னும் மாற்று இருந்துச்சுனாக்க, பிராமண ஆதிக்கத்தை நீக்குவதற்கு, சமஸ்கிருத ஆதிக்கத்தை நீக்குவதற்கு வேறு மாற்று இருந்தா சொல்லுங்க. மாற்று சொல்லாம நாங்க கலகம் பண்றோம்னு சொல்ற கும்பல் ஈவேரா கும்பல். சொல்லு அதிகமா சொல்ல தெரிஞ்சாக ஐரோப்பாவை காப்பீடிக்க சொல்லும், இங்கிலீஷை காப்பீடிக்க சொல்லும். சொந்த மூளையே இல்லாத ஒரு கூட்டம் அது. வருத்தப்படக்கூடாது. மாற்று சொல்லாம நீ என்னங்கிறேன், மாற்று தப்பா கூட இருக்கலாம். அதுக்கு நீ முயற்சி கூட பண்ணாம இல்லை ஒழிச்சு கட்டு கிழிச்சு கட்டிட்டியா நீங்க இருக்கிறேன். வெக்கமா இருக்காது? எத்தனை பேரை இந்து மதத்தை விட்டு வெளியேற்றின திமுகவுல? உங்க கழகம் இருக்கு, அவர் என்ன கழகம் வச்சுக்காரு? கருவாட்டு சாம்பார் இருக்கு, திராவிட தமிழர் பேரவை. அதுல எத்தனை பேரை இந்து மதத்தை விட்டு வெளியேற்றின பட்டியல் போடுங்க பத்திரிகையில. ஒரு மாதம் 10 பேராவது போடுங்கய்யா. இந்து மதத்தை விட்டு வெளியேறி இந்த நிலையில இருக்கோம் நாங்க. அவங்களுடைய குடும்பம், கொடுத்தனும், திருமணம், முன்னேற்றம், மாடல் சொசைட்டி இது காட்டுக்கு நல்லதுதான். நாங்க அதை ஒன்றும் கிண்டல் பண்ணல. எதுவும் ஆக்கப்பூர்வமா இல்லாம சும்மா குட்டிகளாட்டா பண்ற செட்டுங்க அது. குட்டிகளாட்டா ஒரு படிச்ச பேராசிரியர் குட்டிகளாட்டாவில் போய் இறங்கி பேசிட்டு இருந்தா என்னன்னா, இதை பார்க்கலாம். அந்த வீடியோவில் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்க. நல்லா இப்படி அப்படி போட்டோம்னா உங்களதையும் பார்ப்பாங்க, எங்களதையும் பார்ப்பாங்க. எக்கச்சக்கமா பார்க்குது, மகிழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கலாம் வீடியோவை. இவ்வளவுதான்.
வேற என்ன? அவரே வந்து இந்த நீங்க சொன்னது இந்த திராவிடர் இயக்க தமிழர் பேரவையை வந்து கருவாட்டு சாம்பார்ன்றாரு. அப்ப தமிழ் இந்து வந்து என்ன கருவாட்டு சாம்பார் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. தமிழ் இந்துங்கிறது என்ன கருவாட்டு சாம்பார்? அதாவது இந்து என்கின்ற பெயர் வந்து ஆங்கிலேயர் தான் கொடுத்தான்றீங்க. இப்ப திராவிடம் என்பது வந்து ஆங்கிலேயர் கொடுத்தான்றீங்க. அதை ஏற்கிற நீங்க எப்படி இந்துன்றத சொல்ல ஏத்துக்கிட்டு நீங்க தமிழ் இந்துன்னு சொல்றீங்க? அப்ப இது கருவாட்டு சாம்பார் தானே? இல்ல, அதையும் சொல்றான். நம்ம நதிங்கிற நான் தான் ஆரம்பிச்சு சொல்லிட்டேன். எங்க சிந்து நதியாம சொல்ல தெரியாம சொல்றான் இருந்துட்டு. தமிழன் நதி தமிழர் நாகரிகத்துடைய தலைமை பீடங்களில் ஒன்று. அதைத்தான் வச்சிருக்காங்க. எங்க பேரை தான் இந்தியா பூரா வச்சிருக்காங்க. நான் எனக்கு என்ன பெருமை தானே இது? அது மதத்துக்காக வச்சுட்டாங்களே, அதான பெரிய தவிர எங்க பேர் தானே இது. இந்த ஆரிய அடையாளம் என்ன இருக்குது இல்ல? சமஸ்கிருதத்துல இந்துன்னு ஒரு மதம் இருக்கா? இல்ல. அதனால நம்ம அது பெருமையா ஏத்துக்கல, வேற வழி இல்ல. இப்படி சொல்லும் போது அந்த சொல்லும் வந்து ஒரு ஆன்மீக சொல் அல்ல. நான் சொல்ல வர்றது தானே, அது ஒரு ஆன்மீக சொல்லு, வழிபாட்டு தன்மை உள்ள ஒரு சொல்லு கிடையாது. அது ஒரு சமவெளி நாகரிகத்தை பற்றி இந்த பகுதியில் உள்ள ஜியோ பொலிட்டிக்கல் நேம்னு வச்சுங்களேன். அது அந்த மாதிரி பேரு இந்து என்பது. அதை வச்சுட்டாங்க வெள்ளைக்காரன். சரி, அது இருந்துட்டு போகுது. நம்மளால மாற மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒரு ஆபத்து இல்லாத ஒரு, அதுல இருந்து எந்த கருத்திலும் இல்லாத ஒரு பேர் அது இருந்துட்டு போகுது. அது நம்மளுக்கா மாத்திக்குவோம். நம்ம தந்திரமா செஞ்சுக்குவோம். நம்ம தந்திரம் மாத்தி நம்ம இனத்தை, நம்மளுடைய தமிழர் ஆன்மீகத்தை பாதுகாத்துக்குவோம். எங்களுக்கு வந்து தமிழர் ஆன்மீகத்தை அழிக்கணுங்கிறது ஈவேராவுக்கும் சுதந்திரபாண்டியனுக்கும் இது தமிழ் சிவனியம், தமிழ் மாலியம் இதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதான் சுதந்திரபாண்டியன் கொள்கை. ஏன் கொள்கை அது இல்லை, அது தெளிவுபடுத்த நல்ல வேலை. அது தெளிவுபடுத்துறது என்னுடைய தமிழ் சிவனியம் நல்லா வாழட்டும். அவங்க முஸ்லீமா அது வாழட்டும், கிறிஸ்டினா அது வாழட்டும், அவங்க மதம் வாழட்டும். யாருமே சண்டை போட்டுக்காதீங்க. மதம் வேண்டாங்கிறவங்க வாழ்த்துக்கள், அதுவும் இரு. அந்த சுதந்திரம் உங்களுக்கு இருக்கணும். அதனால தமிழ் சிவனியத்தை, தமிழர் ஆன்மீகத்தை அழிக்க கங்கணம் கட்டி செயல்பட்ட ஈவேரா, அதனுடைய இன்றைய தலைமை தளபதியாக இருக்கும் சிவவீரபாண்டியன் தமிழர் ஆன்மீகத்துக்கு எதிரானவர். தமிழ் சிவனியத்துக்கு ஒரு அழிவு வேலைக்காரர். தமிழ் மாலியத்துக்கு ஒரு நாங்க அப்படி இல்லை. அதை பாதுகாக்கணும், பிராமணியத்திலிருந்து பாதுகாக்கணும், சமஸ்கிருதிலிருந்து பாதுகாக்கணும். அந்த தெய்வத்தமிழ் பேரவை நடத்திட்டு இருக்கோம். தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும்னு போராடுறோம். அர்ச்சனை கோயில்ல தமிழ்ல பண்ணணும்னு போராடிட்டு இருக்கோம். நாங்க அதுல இருக்கிறவங்க. அதனால நீங்க அழிவு வேலைக்காரரு. தமிழர் ஆன்மீகத்தை அழிக்கிறவர் நீங்க. தமிழர் ஆன்மீகத்தினுடைய அயலார் ஆக்கிரமிப்பை அப்புறப்படுத்துவோர் நாங்கள். அதனால சுயவீரபாண்டியன் எங்களுக்கு வேறுபாடு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் கடவுள் உண்டா இல்லையா என்பது வேறு. என் இனம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இருப்பேன். என்னுடைய இனத்தினுடைய ஆன்மீகத்தின் பக்கம் நான் நிற்பேன். அது உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. உங்களாட நான் மதம் இல்லாதங்கிறதுங்க. தமிழ் சிவநெறி பாதுகாக்கப்படணும். தமிழ் இந்த மாலியம், தமிழருடைய கிராமப்புற தெய்வங்கள் அதெல்லாம் பாதுகாக்கப்படணும். எங்க கொள்கை தான். அதனால இதை தெளிவு பண்ணிருட்டோம் மிஸ்டர் சுபவீரபாண்டியன். உங்களாட்டம் வந்து சிவன் கொள்கை அழிப்பு, முருகன் கொள்கை அழிப்பு அதெல்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. இப்ப இந்த சுபவியும் சரி, இந்த உரையிலும் சரி, பொதுவாக இந்த பெரியாரிய கூட்டமைப்புல இருக்கக்கூடிய அங்கத்தினர்களும் சரி, இந்த தமிழ் இந்து என்று சொல்வதன் மூலம் நீங்க வந்து வலதுசாரிக்கு துணை போறீங்க. இது வந்து ஒரு வலதுசாரி தமிழ் தேசியம் என்று இத வந்து சொல்றாங்க. இதை பத்தி நீங்க எப்படி பாருங்க? வேற எந்த சாரியா இருக்கணுங்கிறாரு? இல்ல, அவர் எந்த சாரியா இருக்கணுங்கிறாரு? அவர் எந்த சாரி? இல்ல, ஏற்கனவே சுபவி வந்து இடதுசாரி தமிழ் தேசியம்னு நூல் வேற எழுதுற பெரியார் தமிழ் தேசியம். நான் இல்ல, அப்படி சொல்லுங்க. நாங்கள் தமிழ் தேசிய பேர் இயக்கம் வலதுசாரியும் இல்லை, இடதுசாரியும் இல்லை, தமிழ் சாரி. நாங்கள் தமிழ் சாரி. அது நீ பார்த்து எதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. இப்ப இதுலயே வந்து சொல்றப்ப திராவிடம் என்றது ஒரு மரபினம் இல்லைன்னு வந்து நீங்க சொல்றீங்க. இப்ப மங்கோலியர்கள் இனத்துல இருந்தா வந்து சீனர்கள், சப்பானியர்கள் அதை ஏற்கிறீங்க, காகசியர்களை ஏற்கிறீங்க, நீக்ரோஸ் ஏற்கிறீங்க. திராவிட மரபினம் என்று சொன்னால் மட்டும் ஏன் ஏற்க மறுக்கிறீங்க? எங்களுடைய மொழியும் நாடும் தமிழ்நாடு, கருத்தியல் வந்து திராவிடம். அதாவது உருண்டு திரண்டு பாலின சமத்துவம், பகுத்தறிவு எல்லா கருத்திலும் உருண்டு திரண்டு கருத்தியலாக நிக்குது திராவிடம்ன்றாரு. திராவிடம் என்பது மரபினம் தான். இப்ப அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஆய்வு நடத்திக்கிட்டா அவர் வெளியிட போறாரு. ஏற்கனவே பிச்சைப்பன்றவர் வந்து திராவிட புதிர் என்றதுல வந்து திராவிட மரபினம் இருந்ததாக சொல்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? அதான் திராவிடம் என்பது மரபினம் என்பதற்கு ஆந்திரபாலஜி மானிடையல் படியும், அந்த ஆய்வியல் படியும், மரபியல் படியும் வந்து நிரூபிச்சு இதுவரைக்கும் யாரும் நிரூபிக்கல. இவர் சுபவீரபாண்டியன் சொல்றதெல்லாம் அந்த முற்போக்கு பிற்போக்கு கருத்துக்கள் போக்குவரத்து வச்சுட்டு சொல்றாரு. கருத்தியல்ங்கிறாங்க. அந்த அம்மா
நம்ம கனிமொழி கூட அப்படிதான் சொன்னாங்க, இது ஒரு கருத்தியல் தான் நான் சொல்றோம் அப்படின்ட்டு. தடவி கிடக்குறீங்க நீங்க, தடவுறீங்க எல்லாம். திராவிடம் என்பது எங்களை பொறுத்தவரை அது மரபு இனமும் இல்லை, அது ஒரு கருத்தியலும் இல்லை, அது ஒரு இட்டு கட்டி கொண்ட தமிழ் இன மறைப்புக்காக வந்த தமிழ் இன பகை சொல்லது. அயலார் கொண்டு வந்தது. ஒருத்தன் முதல்ல கொண்டு வந்தவங்க பிராமணர்கள். அந்த சொல்ல முதல்ல கொண்டு வந்து தங்களுக்கு வச்சுக்கிட்டவங்க பஞ்ச திராவிடாஸ் என்ற பிராமணர்கள். அவங்க அந்த திராவிட பிராமணர்கள். அவங்க திராவிட பிராமணர்லேயே 5 திராவிட பிராமணர்களாம். பரமசிவம் ஐயா அவங்களுக்கு வேண்டிய பகுத்தறிவாளரை எழுதியிருக்காரு, ஆய்வாளர். அதனால அவங்களுக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து நிலைநிறுத்தியவன் தெலுங்கு மன்னர்கள். தமிழ்நாட்டை கைப்பற்றி ஆக்கிரமிச்சு ஆண்ட தெலுங்கு விஜயநகர மன்னர்கள், தளபதிகள். அவர்கள் காலத்துல தான் 16, 17ஆம் நூற்றாண்டுலாம் ஒரே தடிச்சு போய் திருவாரூரத்தை கொண்டு திணிச்சு திராவிட மயமாக்கினானுங்க. அந்த மாதிரி எல்லாம் அயலாரா திணிக்கப்பட்ட சொற்கள் அதெல்லாம். அதனால தடவிக்கிட்டு கருத்தியல் எங்களுக்கு தமிழன்கிறது பிறப்பால் வருவது, சிறப்பால் வருவதில்லை. இனம் என்பது நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான், அறிவாளி இருப்பான், முட்டாள் இருப்பான், எல்லாரும் தான் இருப்பான் ஒரு இனத்துல. அந்த மாதிரி இனம் நாங்க தமிழ் இனம். இதுல வந்து மாற்று கிடையாது. உண்டு நீ சிறந்த கருத்து தேர்வு செய்து உலகத்துல சிரிப்பான். நாங்க சிறந்த கொள்கைகளை கடவுள் மறுப்பாளர், ஜாதி மறுப்பாளர், எனவே திராவிடர்கள் போய் சிரிப்பான். அதனால அந்த புருடா வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. அடுத்தது தமிழ் கடவுள் மறுப்புக்கோ அல்லது சாதி மறுப்புக்கோ தமிழருங்கிறது தமிழ் இலக்கியம்னா இடைஞ்சலா இருக்கு. சொல்லுங்க, உன் திராவிடத்து சரக்குக்கு எந்த இலக்கிய எங்க தமிழை விட்டா உனக்கு எங்க சரக்கு ஆதாயமா இருக்கு, ஆதாரமா இருக்கு? அப்படி சொன்ன பூரா தமிழன் தான் சொல்றாங்க. மதம் இல்லாத இனமா சொன்ன போதும் தமிழன் தான் சொல்றான். பரிபாடலா இருந்தாலும் சரி, புறநானூறு அகநானூறா இருந்தாலும், சிலப்பதிகாரமா இருந்தாலும். மதம் வந்த பிறகு தமிழன் கண்டாய் ஆரியன் கண்டாய்ங்கிறாரு அப்பர் சொல்றாரு. நிறைய வருது, தமிழன் வருது, ஆரியன் வருது. அவங்க ஒரு இனம், ஆரியன் இனம் தான் இனம். நமக்கு அது நம்ம ஆதிக்கம் செய்ததை எதிர்க்கிறோம் நாங்கள்லாம், அது வேற விஷயம். இது வந்து தமிழங்க ஆரியனை ஏற்றுக்கொள்கிறீர்கள், திராவிடத்தை ஏற்றுக்க மாட்டீங்களா, திராவிடரை ஏற்க மாட்டீங்களா? ஆரியங்கிற ஒரு பகையா இருக்கான், என்னோட பண்ணிட்டு இருக்கான். என்ன ஏன் ஆளுல நீ மாத்துற? அவன் ஒரு அயலாரா இருந்து அயல் நாட்டில இருந்து வந்து அயல் மொழியை பேசி புனிதமாக்கி எங்க ஆளுகளை கோயில இருந்து அப்புறப்படுத்தி விட்டு அவன் உள்ள புகுந்துக்கிட்டு எங்க சாத்திரம் சடங்கு எல்லாம் அவன் பண்றான், ஆரியன் பண்ணணுங்கிறாங்க. அதனால அவனை எதிர்க்கிறோம், நாங்க எதுக்குறோம். அவனுடைய இனம் ஆரியன்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்றானுங்கப்பா, ஆரியன்கிறலாம் ஒன்றும் இல்லை, மேன்மையானது சிறப்பு இருக்கலாம்ப்பா, உங்களுக்கு எங்க ஆளு வச்ச பேர் அது. இப்போ நீங்க எச்ராஜாலாம் கேட்டா என்ன சொல்றாங்க, அது சொல்றது. கஸ்தூரி எல்லாம் என்ன சொல்றது, ஆரியன்னா இந்த அர்த்தம் அந்த அர்த்தம்னு போட்டு பொழந்துடுறாங்க. ஐயாப்பா அதெல்லாம் இருக்கா? நான் எங்களுக்கு மறுக்கலை. எங்க ஆளு உங்களை அடையாளம் கட்டினதை இப்படி காட்டினாங்க. எங்க பொன்னானூற்று புலவரா இருக்கட்டும், சிலப்பதிகார புலவனா இருக்கட்டும், எங்க திருநாவுக்கரசரா இருக்கட்டும், அது இப்போ போர் மறவர்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஆன்மீக ஆண்பர்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு உங்களை ஆரியர்னு அடையாளம் காட்டுறாங்க. எங்க ஆளுக்கு புரியறதுக்காக நான் உங்களை எல்லாம் ஆரியருங்கிறோம். இவங்களை இந்த திராவிடவாதிகள் 2 கட்டம் கிடக்குறாங்க. அவங்க யாராச்சும் எப்படி அடையாளம் காட்டுறாங்க? நம்ம ஆளு எங்களுக்கு பரிபாடல்ல இருந்து திராவிடம் வருதா, சிலப்பதிகாரத்துல வருதா? எங்க ஆளுக்கு யாரும் ஒன்னு அடையாளம் காட்டியிருக்காங்க. நீ 2 கட்டான். அவன் ஒரு முகாம், ஆரியன்கிறது ஒரு முகாமை சேர்ந்தவன். நாங்க அவனை எதிர் முகாம்ங்கிறோம், எங்களுக்கு எதிரானங்கிறோம். உன்னை எங்க சேர்த்துக்காங்க? நீ யாரு? நீ குறுக்க வந்து கிச்சு கிச்சு கத்தி கிடக்குற. உன்னை எதுக்கு நாங்க ஏத்துக்கணும்? எங்களுக்கு வந்து நீ பேச விட்டுற. இப்ப ஆரியம் வந்தா அவன் எங்களை சூத்திரன்னு சொன்னாயா, நாங்க எதிர்த்து பேசுறோம். எங்களை அவன் ஆரியன்னு சொல்லல. நீ எங்களை திராவிடங்கிறிய, கூத்தடிக்கிறிய. என் தமிழனை விட திராவிடங்க ரொம்ப உயர்ந்தவனா, பண்பாளனா, தாய்மொழியை கொண்டவனா? நீ உன் கற்பனையில சொல்றேன். தமிழன் தமிழ் என்பதை விட உயர்ந்த திராவிடங்கிறதும் அது ஏன் எங்க தமிழை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி அது திராவிடம்பியா கூத்தடிக்கிறியா? அதனால எங்களுக்கு பகைவனாக இருக்கிறான் ஆரியன்னு சொல்லலாம். உன்னை என்னன்னு நாங்க சொல்றது? குறுக்க வந்து குறுக்குச்சால் ஓட்டிக்கிட்டு கலாட்டா பண்ணி கிடக்குற. உன்னை அப்புறப்படுத்தணும், ஒரு அழுக்க அப்புறப்படுத்துற மாதிரி திராவிடத்தை அப்புறப்படுத்தணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவனை என்ன செய்யறது? பகைவனை எதிர்த்து போராடணும், உன்னை கூட்டி எறியணுங்கிட்டு. ஆமா, அவனை அங்கீகரிக்க என்ன பகைவன் அங்கீகரிக்கிறோம். இப்ப சீனாக்காரன் இந்தியாவோட பகை எடுத்தனா சீனாக்காரன் தான் சொல்லி எதிர்ப்போமா, வேற ஏதாவது சொல்லுவோமா? மஞ்சளா இருக்கவன் எதுக்குறான்னு சொல்லிங்களா? அவன் சீனாவுக்கு என்ன அர்த்தம் எங்களுக்கு தெரியாது. அவன் தன்னை சீனாக்காரன் சொல்லிக்கிட்டா. சீனாக்காரன் இந்தியாவை எதுக்குறாயா, அவனை எடுத்து நம்ம மக்கள் குரல் கொடுக்கணும், போராடணும். அப்படி வருவான். அப்படிதான் வரும்.
இப்போ ஆரியன் எங்களை எதுக்குறான், அவனுக்கு இனம் அல்லது ஒரு பேர் வச்சுட்டு எங்காவது எங்க முன்னோர் சொல்லிட்டு போட்டாங்க, அவனை ஆரியன்னு சொல்லிட்டாங்க எங்க ஆளுங்க. நாங்க அதை செஞ்சுட்டு இருக்கோம். உனக்கு என்ன, உன்னை பத்தி எங்க ஆளுவை கண்டுக்கவே இல்லையே. எங்க புலவர்களும் மன்னர்களும் சான்றோர்களும் உன்னை யார் ரெண்டும் கேட்டான். புதுசா இப்போ வந்து குட்டிகளாட்ட பட்டி எடுக்கிறீங்க திராவிடன்னு உங்களையா நாங்க சொல்லணும். நீங்க வந்து இந்த ஆரிய படை கடந்த நெடுஞ்சிலைன்னு வந்து அடிக்கடி குறிப்பிடுறீங்க. அது மாதிரி மணியரசன் வந்து பழம்பெருமை பேசுறாரு. ஆரிய படை கடந்த நெடுஞ்சிலே நாங்க ஏற்கிறோம், ஆனால் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியும் தமிழ் மன்னன் தான், அவனை நாங்க எதிர்க்கிறோம். ராஜசூய வேட்ட பெருநற்கிளியும் தமிழன் தான், அவனை நாங்க எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையில் திராவிடம் என்பது சமத்துவத்துக்கானது, ஆரியத்திற்கு எதிரானது. அப்படி அந்த எந்தெந்த பெருநர் கிள்ளி அந்த கிள்ளி இந்த கிள்ளி இமயத்துல போய் குடியேற்றால கரையாலாம் ஆதரிக்கீங்கல்ல. உங்க ஈவேர ஆதரிச்சிருக்காரா? உங்க வீரமணி எல்லாம் ஆதரிச்சு பேசியிருக்காரு என்னையாவது? ஏன்னா என்ன சும்மா ஃப்ராடா மோசடியான ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுங்க. எந்த தமிழன் பெருமையை உங்க ஈவேரா பேசியிருக்காரு? அண்ணா பேசினாரு, கருணாநிதி பேசினாரு. ஈவேரா தான் தலைவர் உங்களுக்கு, அவர் தான் பிரதமர் திராவிடத்துக்கு. எந்த தமிழன் நீ வந்து பல்யாக சாலை முதுபேறு குடும்பிய விமர்சனம் பண்ணிட்டு போ, நாங்க அதெல்லாம் சொல்லலை. எங்க ஆரிய படை வந்த நெடுஞ்செழி என்ன வாய் நிறைய பாராட்டிருக்கீங்க என்னையாவது உங்க திராவிட கழகத்துல. எந்த மன்னன் எங்களை, எந்த புலவர் எங்க புலவரை பாராட்டுருக்கு? சிலப்பதிகாரத்தை அவ்வளவு ஏசம் விபச்சாரி காவியங்கிறது உங்க ஈவேரா. தமிழ் அப்படி இழிச்சாப்பா இருந்தனால இது நடந்துகிட்டு இருக்குது. விபச்சாரி காரியங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது. மலம் இவ்வளவு இருக்கு, கொஞ்சம் குறைவா இருக்கு திருக்குறள்ல மலங்கிறது, திருக்குறளும் மலம் தான் அப்படிங்கிறது இல்ல, அப்படி சொல்லவே இல்லைன்ற அந்த உரையில சொல்றாரு. எல்லாம் இருக்கு. பெரியார் வந்து திருக்குறளை மலம் என்று சொல்ல கம்பராமாயணத்தை தான் சொன்னாரு. அந்த பையங்க காட்டாரே இன்னும் ஒண்ணு போட்டுருக்காங்க, அவங்களே போட்டுருக்காங்க. திருக்குறள் மலம்ங்கிறத பெரியார் ஒரே எடுத்து போட்டுருக்காங்க, அவங்க சைட்ல போட்டுருக்காங்க, தொகுப்புல எல்லாம் இருக்கு. அந்த பையங்களும் இப்ப போட்டுருக்காங்க, காட்டாருன்னு நினைக்கிறேன். அவங்க பெரியார் நூல்கள்லாம் வெளியிடுற பையங்க அவங்களே போட்டுருக்காங்க. அவங்க அதுல மகிழ்ச்சியா போட்டுருக்காங்க, பெரியார் இப்படி முற்போக்கா சொல்லிட்டாருன்னு அந்த பையங்க போட்டிருக்காங்க. ஆனா இது சுபவி மறுக்கிறாரு, அதுல சுபவி வர பொய் சொல்றாருன்னு அர்த்தம். அப்புறம் அதுல சுபவி பேசுகின்ற பொழுது மாதிரி தமிழ் தான் முதல் மொழி என்பதில் வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. உலகம் புரிந்தப்ப பல இடங்கள்ல பல மொழிகள் தோன்றி இருக்கும், எனக்கு அதுல எல்லாம் ஒண்ணும் பெருமை இல்லை. தமிழ் வந்து பெரிய முதல் மொழி இல்லை. தமிழை இந்தியை எப்படி இங்க திணிப்பதை நான் எதிர்ப்பேன், அது போல் பீகாரில் வந்து தமிழை திணித்தாலும் நான் எதிர்ப்பேன். அதான் திராவிட இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. செயற்கையான ஒரு தர்க்கத்தை, செயற்கையான ஒரு எதிரிய ஒரு வைக்கல்ல பொம்மையை கட்டிட்டு போராடுறது மாதிரி ஏன் போராடு? இப்ப யாரு சொல்றா? உலகத்திலேயே நாங்க சொல்லிக்கிறோம், நீ ஏத்துக்க. அப்போ தமிழங்க நாங்க சொல்றோம் எங்க மொழி முதல் மொழின்னு. அது தப்புன்னு சொல்லிட்டு ஆய்வுலையும் சொல்லலாம், காய்ப்புலையும் சொல்லலாம், காழ்ப்புணர்ச்சியிலையும் சொல்லலாம், ஆய்வாகவும் இல்லை தமிழ் முதல் மொழியில ஒண்ணு இருக்கு, இருக்கட்டும். என்ன இருக்கு அப்படி இருக்கு. நம்ம பழைய மொழி, நம்ம மொழி, நம்ம தாய்மொழி எங்களுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கு எழுத்து வடிவம் கூட இல்லாம இருந்தாலும் எங்க தாய்மொழி தான் உயர்வானது. எங்களுக்கு மட்டும் இல்லை, நாடோடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்த நரிக்குறவர்கள் பேசக்கூடிய மொழி கூட அவங்க தாய்மொழி தான் அவங்களுக்கு தேவமொழி. நாங்கெல்லாம் இதுல எவ்வளவு காப்பியம் இருக்கு கீப்பியம் இருக்குலாம் பார்த்து சொல்றது. எங்க தாய்மொழி உயர்ந்தது எங்கிறது வளர்ச்சியா இருக்குன்னு மற்றவன் சொல்றான். வந்து இங்க ஆய்வு பண்றாங்க மற்றவங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்றாங்க. எல்லாம் மேற்கத்தியில சொன்னதுதான், மொழியியல் அறிஞர்கள் அதுன்னு தொன்மையா அவங்கெல்லாம் சொல்றாங்க. அது எங்களுக்கு பெருமையா இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல நாங்க வந்து உலகத்தையும் நாங்க தான் இதெல்லாம் மொழிபெயர்த்து எடுத்தோம் எங்கள சில பேர் சொல்லுவாங்க. அதை நாங்க ஸ்டாண்டர்டா அதை வச்சுக்கிட்டு இல்லையே. அது இருக்கலாம், இல்லாம போலாம். எங்க மொழி உயர்வானது, இன்னொரு மொழி சார்பின்றி இயங்கக்கூடியது. பீகார்ல அப்படி தமிழ் திணிக்கிறாங்க. தமிழ்ல யார் திணிக்கிறா? என்ன கற்பனை? இதான் சொன்னேன் நான், அந்த வைக்கல்ல பொம்மை கட்டி வச்சுட்டு எதிரியை குத்துறது மாதிரி குத்துறது. பீகார்ல தமிழ் திணிப்புங்கிறது அங்க பேச்சு எதுவும் இருக்கா? கற்பனை சரக்கு. அது என்ன, எல்லாமே இனத்திலிருந்து மொழி எல்லாம் கற்பனை சரக்குங்க. அது ஈவேராவுடைய சுரங்கத்திலேருந்து, அந்த அறிவு சுரங்கத்திலேருந்து வரல. தமிழ்நாட்டிலே எங்களால தமிழை படிக்க வைக்க முடியல. நாங்க திண்டாடி தெருவில் நிக்கிறோம். உங்க திராவிடம் வந்து கூத்தடிச்சு இங்கிலீஷை கொண்டு வந்துருச்சு. உங்க கருணாநிதி, உங்க ஜெயலலிதா எல்லாம் கூத்தடிச்சு இங்கிலீஷ் 1வதுலேருந்து இங்கிலீஷ் அரசு பள்ளிக்கூடங்கள்ல கொண்டு வந்து கொலை பண்ணிட்டு இருக்கீங்க தமிழை. நாங்க தமிழ்நாட்டே தமிழை காவந்து பண்றது படாத பாடுபட்டு கிடக்கிறோம். நாங்க பீகார்ல போய் திணிக்கிறோமா? இப்ப அதுலயே வந்து ஒரு கால்டோல் வந்து அவருடைய ஆய்வு முதன்மையானது. இந்த
தமிழ் வந்து தனித்து இயங்க வல்லது, அதாவது சமஸ்கிருத கலப்பு இல்லாமல் தனித்து இயங்க வல்லதுன்னு வந்து கால்டுவெல் ஆய்வு நிரூபிச்சு, அதனாலதான் நீங்க வந்து கால்டுவெல் எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. தனித்து இயங்க வல்லது தமிழ்னு சொன்னா நாங்க எதுக்கணும்? இல்ல சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக நீங்க இருக்கிறீங்கன்ற மாதிரி அவர் அந்த உரையில சொன்னார். சமஸ்கிருத ஆதரவா என்ன சான்று சொல்லுங்களேன். சமஸ்கிருத ஆதரவா நாங்க இருந்ததுக்கு எங்க எழுத்துல இருந்து, பேச்சுல இருந்து, எங்க செயல்பாடுல இருந்து, எங்க போராட்டத்துல இருந்து ஏதாவது சொல்லுங்களேங்க. சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக திமுக இருக்கு. அன்னை தமிழ் அர்ச்சனை என்று புருடா விட்டு 2021 ஆகஸ்ட்ல கபாலீஸ்வரர் கோயில்ல மட்டும் கொஞ்சம் சாம்பிள் ஆன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அதை 48 கோயில்ல பண்ண போறோம்னு சொல்லிட்டு கூத்தடிச்சிட்டு, ஒண்ணுல கூட பண்ணல. இப்ப தமிழ் அர்ச்சனை எல்லாம் பண்ணி க்ளோஸ் பண்ணது, அதை முடிச்சு கட்டினது ஸ்டாலின் கம்பெனி, சேகர் பாபு கம்பெனியும், திராவிட கம்பெனி. தமிழுக்கு நாங்க என்ன போராட்டம் எடுக்கிறாங்க, எங்க போராடுறோம், கைதாகிறோம். உடம்புழுக்கு தமிழகத்தை மறுக்கிறது உங்க திராவிட கம்பெனி. நடத்தலான்னு உயர்நீதிமன்ற தீர்ப்பு, பாதி தமிழ் பாதி சான்ஸ்கிரிட்னு மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பு இருந்து செயல்படுத்த மறுக்கிறது திராவிட கம்பெனி. ஸ்டாலின் ஆட்சி, பழனி முருகன் கோயிலாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், தமிழ்ல பண்றதே இல்லை. தீர்ப்பு இருக்கு ஆனா பண்றதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அது. தமிழன் அர்ச்சராகலாம் ஆகணும்னு போராடுறோம். அதுக்கெல்லாம் ஒரு நடப்பு கேரளா பார்த்து நாங்க செய்ய போறோம்னு ஆரம்பிச்சுட்டு, மயிலாப்பூர்ல இருந்து எதிர்ப்பு வந்தோம்னா அப்படியே மடங்கி பின்வாங்கிட்ட ஆளு ஸ்டாலின். அதுக்கு கமிட்டி போட்டு ஆகம கோயிலா இல்லையான்னு நாங்க பார்த்துட்டு அப்புறம் செய்யறோம்னு கோர்ட்ல ஒத்துக்கிட்டு பின்வாங்கினது ஸ்டாலின் கம்பெனி. சமஸ்கிருதத்துக்கு ஆதரவா, அக்ரகாரத்துக்கு ஆதரவா? நீங்க எங்களன்னா எங்க சொல்லு, நாங்க இந்த மாதிரி பண்ணோம்னா நான் இந்த மாதிரி இந்த விஷயம் அது சமஸ்கிருத ஆதரவு அப்படின்னு சொன்னா, அதாவது ஏதாவது அது நம்ம ஆளுவ சொல்லுவாங்க, பொய்ய போனாலும் பொருந்த பொழுவிடா. எலிசா கண்டுக்கிறா பொழுதக்கூடாது. அதனால பொய்ய பொழுவினாலும் சுபேரபாண்டியன் பொருந்த பொழுகணும். எளிதா கம்பளை போட்டு போறது மாதிரி கண்டுக்கிறது மாதிரி சொல்லக்கூடாது. அவருக்கு நல்லது இல்லை அது. இப்ப அந்த உரையிலும் சுபேரபாண்டியன் குறிப்பிட்டார். பொதுவாகவே வந்து பெரியாரிஸ்டுகள் பேசுகின்ற பொழுது திராவிடம் வந்து மனித சமத்துவத்திற்கானது, தமிழர்களை சமத்துவப்படுத்த உருவான இயக்கம் அது. இது வந்து சாதி ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிரான, தமிழர்கள் என்று சொல்பவர்கள் சாதியை உயர்த்தி பிடிக்கிறாங்க என்று மீண்டும் மீண்டும் சொல்றாங்க. இப்ப இதுலயுமே அவர் அதை சொல்றாரு, திராவிட இயக்கம் என்பது அது அறிவியலைத்தான் பார்க்கும், மொழி அதற்கு முக்கியம் அல்ல. மொழி என்னுடைய மொழி தொன்ம மொழியா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அது 30 கூட இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்றாரு. திராவிட இயக்கம் மனித சமத்துவம், தமிழர் சமத்துவத்திற்கானதா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இல்ல, தமிழர்கள் வந்து தமிழ் சமூகவியலோ அல்லது கருத்துக்களோ சாதியை நியாயப்படுத்துது, அல்லது தமிழ் கட்சிகள் வந்து சாதியை வளர்த்துக்கிட்டு இருக்குன்னு எதுவும் சான்று இருக்கா? திராவிடம் வந்து ஜாதியை புத்துயிர் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது சான்று. இப்போ நீங்க தான் 67ல இருந்து ஆண்டுகிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து 60கள்ல இருந்து செல்வாக்கோட இயக்கறீங்க. ஜாதிய மோதல் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? ஜாதி படுகொலைகள் அதிகமாயிருக்கா குறைஞ்சிருக்கா? ஜாதி பார்த்து வேட்பாளர் நிறுத்துறது யாரு? ஜாதி பார்த்து திமுகவுடைய ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் போடுறது யாரு? ஜாதியை நீ ஒழிக்கிறேன் கிழிக்கிறேன்னு பேசிட்டு பொய் பிடித்துறீங்களே, இது எளிதா அம்பலமாகி போறது மாதிரி சிவபாண்டியன் பொய் பிடிக்கிறீங்களாமா? ஜாதியை வந்து ஜாதிக்கு புத்தாக்கம் கொடுத்து வந்து திமுகவும் அதிமுகவும். ஜாதி பார்த்து வேட்பாளர், ஜாதி பார்த்து வெக்கம்ல. நம்ம ராசா வந்து பெரம்பலூர் தொகுதியில பொது தொகுதியில வெற்றி பெறாரு. அடுத்த தேர்தலில் அது வந்து தனி தொகுதியா மாறுது. அந்த ராசா அவர் சொந்த தொகுதி பெரம்பலூர்ல நிறுத்த முடியல, நிறுத்த விரும்பல. நீங்க ஏன்னா நீங்க ஜாதி வெறியர்கள். ஜாதி வெறியன்னா வெறும் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்ல, கிளி வந்து அந்த பிரமுகர்களுக்கு அந்த இது இருக்கு. அல்லது நீ ஒன்னும் ஜாதி சமத்துவத்தை வளர்க்கல, பெரியார் ஈவேராவும் நீயும் வளர்க்கல. அந்த பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த, பட்டியலை சேர்ந்த ஒருத்தர் வேட்பாளரை போட்டா அவங்க தோத்து போயிடும்னு அச்சப்படுற. இதுதான் திராவிடத்தின் வெற்றியா? இதான் ஈவேரா வெற்றியா? அது திமுக சமைச்சிருக்கிற சமத்துவம் அதுதான். சகிக்க முடியாத அசிங்கமான பொய்ய புலகக்கூடாது, சுபேரபாண்டியன் பண்ணிடக்கூடாது. அதாவது ஒரு நேர்மையான மனுஷனா இருந்தாக்க, உண்மையில் ஜாதி ஒழிஞ்சு போகணும்னு உண்மையான அக்கறை சுபவீரபாண்டியனுக்கு இருந்தா, நம்ம திராவிட இயக்கம் உள்ள நாளா இருந்தும் கூட சாதி புத்துயிர் பெறுது, சாதி கொலைகள் அதிகமாகுது, கலப்பு திருமணம் பண்ணிக்க முடியல பிள்ளைகள், இப்படி இருக்கேன்னு வருத்தப்படணும். ஏன் கன்ஃபெஷனா சொன்னா என்ன தப்பு இல்லையே? எங்க இருந்தும் கூட எங்கிட்ட இருக்குன்னா நாங்க இன்னும் நல்லா செய்யணும், இன்னும் நாங்க என்ன மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க நேர்மை இருக்குன்னு அர்த்தம். நாங்க எல்லாம் பண்ணிட்டோம், ஏன்னா நாங்க என்ன இப்பதான் தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு வர்றோம், நாங்க வந்து அதை புதுசா உண்டாக்கிட்டோம்.
சாதி இருக்கணும்னு சொல்றோம், நாங்க சொல்றோங்க மாதிரி பிற்போக்காளர் மாதிரி சொல்றோம். அது மாதிரி அக்ரகாரத்து பொய்யை விட மோசமான பொய் திராவிட பொய். அக்ரகாரத்து பொய்யை இதுவும் போட்டியில் விடலாம் யாருண்டு. ஒரு தடவை இது ஜெயிக்கும், ஒரு தடவை அது ஜெயிக்கும். அக்ரகாரத்து பொய் மாதிரி தாங்க திராவிட பொய், வேற எதுவும் கிடையாது. அதுல அந்த சுபை வைக்கக்கூடிய மிக முதன்மையானது தமிழ் தேசியம் ரெண்டு வகைப்படும். ஒன்று தனித்தமிழ் இயக்கம், அது ஒண்ணு. இன்னொன்று மாப்போசிக்கு பின்னால் வருகின்ற இந்த தமிழ் தேசியம் என்பது தனிநாடு கோரிக்கை. மணியரசன் அவருடைய அமைப்பு இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு அமைப்பது இலக்குங்கிறது. ஏன் நேரடியாவே தனித்தமிழ்நாடு கேட்க வேண்டியதானே? அந்த தமிழ் தேசியத்திற்கும் தனி தமிழ்நாடுக்காகவும் நீங்க நடத்திய இயக்கங்கள் என்ன, போராட்டங்கள் என்ன? நாங்கள் இறையாண்மை உள்ள தமிழ் தேச குடியரசு வேண்டும் என்கிறோம். அதற்கான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடிக்குமா என்று ஐயுறக்கூடிய அளவுக்கு இந்திக்காரர்களுடைய நுழைவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்திக்காருடைய வெள்ளம் அதிகரித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அது மாதிரி முதலாளிகளும் இந்திக்காரனும் வெளிநாட்டுக்காரனுமா இருக்கிறான், தொழிலாளியும் இந்திக்காரனா வெளிமாநிலத்துக்காரனா இருக்கிறான். அது ரெண்டையுமே கூப்பிடுறது இந்த ஸ்டாலின், எடப்பாடி, இந்த திராவிட கட்சிகள் தான். முதல்வராக இருக்கும்போது கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தரேன்னே வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுபோல தமிழ்நாட்டை ஒரு கலப்பின தாயகமாக, தமிழர் தாயகம் என்பதில் இருந்து மாற்றுவதற்கு, அதுவும் ஒரு இந்தி மாநிலமாக கிட்டத்தட்ட மாறக்கூடிய அளவுக்கு கவலைப்படாம மாத்திக்கிட்டு இருக்கிறது திமுக. அதை பற்றி என்றைக்காவது சுபவீரபாண்டியன் பேசியிருக்காரா? நாங்கள் தான் வைத்தோம். தனியார் துறையில் 100க்கு 100 தமிழர்களுக்கு வேலை வேண்டும். இந்த போராட்டம் நடத்துறது யார்? நாங்க தான் நடத்துறோம். 90களிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். வெளியாரை வெளியேற்றுவோம் என்ற தலைப்பிலேயே 2005 ஈரோட்டில் மாநாடு போட்டோம். அந்த வழக்கு இன்னும் என் பேர்ல நடத்திட்டு இருக்கு. பாப்பா மோகன் அவர்கள் வழக்கு நடத்திட்டு இருக்காரு. 75 விழுக்காடு நீ போட்ட, 100 விழுக்காடு தமிழர்களுக்கு தனியார் வேணும்னு போட்டோம். தனியாருக்கு வேலைக்கு ஆள் வேணும்னா வேலை வழங்கு வாரியம் அமைத்து தமிழ் பிள்ளைகள் யார் யார் பொருத்தமோ அவங்கள வேலைக்கு அனுப்புற வேலையும் பண்ணுங்க. தொழில் முனைவோர் வேலைக்கு ஆள் கிடைக்கலங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதுவும் வளரணும், தொழிலும் வளரணும். தமிழர்களுக்கு வேலையும் கிடைக்க வேண்டும், தமிழர் தாயகமாகவும் காக்கப்பட வேண்டும். மிகையான தொழிற்சாலை கூடாது. நம்ம பரப்பு, நம்முடைய மக்கள் தொகை வளம் என்னவோ அந்த விகிதத்தில் தான் தொழிற்சாலை இருக்கணும். நாடா போய் கூப்பிட்டு வராது. அப்ப தமிழர் தாயகமா இருக்காது, இது அழிஞ்சும் போயிடும். வேளாண்மை அழியும், கிராமம் அழியும், தமிழ் தேசம் என்பதே அழிஞ்சு போயிடும் என்று சொல்றோம். அதுல எல்லாம் சுபவீரபாண்டியன் கருத்து என்ன, ஸ்டாலின் கருத்து என்ன? தமிழ்நாட்டை அழிக்கிற கருத்து தான். வெளியிலேருந்து மாகாணங்கள்லேருந்து ஆளுநை கூப்பிட்டு வர்றது, வெளிநாட்டில் போய் முதலாளியை கூப்பிடக்கூடாதுன்றோம். அடுத்து வடகிழக்கு மாகாணங்கள்ல அந்த இதுல அருணாச்சல பிரதேசம், நாகாலாந்து, மிசோரம், மணிப்பூர்ல இருக்குது இன்னர் லைன் பர்மிட் என்று. அந்த மாநிலத்துக்குள்ள நுழையிறதுனா இதர இந்திய மாநிலத்தை சேர்ந்தவர்கள். நாம பிறந்தா கூட மாநில அரசுடைய அனுமதி வாங்கினாதான், விசா வாங்கினாதான். அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இன்னர் லைன் பர்மிட்னு அரசமைப்பு சட்டத்திலேயே அதை சேர்த்திருக்காங்க. அந்த மாதிரி இன்னர் லைன் பர்மிட் தமிழ்நாட்டுக்கு வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். நாங்க தொடர்ந்து கேட்கறது தமிழ் தேசிய பேரிக்கை தான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்கு. அதை பற்றி சுபவீரபாண்டியனுக்கு என்ன நிலைப்பாடு? திமுக என்ன நிலைப்பாடு? டெல்லிக்கு சலாம் அடிச்சு, டெல்லிக்கு ஜால்ரா போட்டு, தமிழ்நாடு தமிழர் தாயகம் என்பதே செதைச்சு சின்ன பின்னப்படுத்தக்கூடிய சூழ்ச்சியில் மு.க. ஸ்டாலின் இறங்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் அதுக்கு போராடுறோம். இப்போ இங்கே இந்த ஓசூரில் 1000 ஏக்கர்ல கொண்டாந்து ஜார்க்கண்ட்லேருந்து தனி ரயில் வச்சு கொண்டு வந்தான் டாடா கம்பெனி, டாடா எலக்ட்ரானிக்ஸ். மறியல் பண்ணி போராடி தடுத்து அதை மாற்றினது யாரு? நாங்கள் போய் 600 பேர் கைதாகும் போராட்டம். அவன் உடனே நாங்கள் போராட்டம் நடத்த போறோன்னு உடனே டாடா என்ன பண்ணிட்டாங்க, அந்தந்த மாவட்டத்தில் நாங்கள் ஆள் எடுக்கிறவனும் கேம்ப் நடத்த ஆரம்பிச்சான். ஒப்புக்கு நடத்துறானோ உண்மையா நடத்துறானா இல்லையா? உங்க கட்சி என்ன இருந்துச்சு? உங்க கட்சியில இந்த மாதிரி வெளியில இருந்து கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னது உண்டா? டாட்டா அப்படி கவனிச்சு சொன்னது உண்டா? இந்த தமிழ்நாட்டை அழிக்கிற வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. தமிழ் தேசத்துக்கு இறையாண்மை வேண்டும், இறையாண்மை வேண்டுங்கிற பரப்புரை இப்பதான் செஞ்சு முடிச்சோம். இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பா இந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை மாத்துங்கிறோம். இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பா மாத்து. இந்திய அரசுக்கு வரி விதிக்கிற அதிகாரமே கூடாது. மாநிலங்கள் வரி விதிச்சு அதுல ஒரு பங்கு இந்திய அரசுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மாற்று இடைக்கால திட்டத்தையும் நாங்க சொல்றோம். இடைக்கால திட்டம் ஒண்ணுன்னா சொல்றோம். நீங்க இந்திய அரசமைப்பு சட்டம் 75வது விழாவில் முகப்புரையில இந்தியாவை தேசம்னு சொல்றத சொல்லி அதை உறுதிமொழி எடுக்க வைக்கிறீங்க ஸ்டாலின் நீங்களும். ஆனா கான்ஸ்டியூஷன் எங்கேயுமே இந்தியாவை தேசம்னு சொல்ல. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்.
ஒன்றியம்னு சொல்லியிருக்கு. அதுக்கு முரணாகத்தான் முகப்புரையில தேசம்னு கொண்டு வரானுங்க. ஆர்டிக்கிள் எதுலையும் தேசம்னு இல்லை. அதை வந்து மாத்தி 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 ஒற்றை தேசமா கொண்டு போறதுக்கான வேலை நடக்குது. அதை எடுத்துக்கொண்டு அதை உறுதிமையா எடுக்கிறீங்க நீங்க. இந்தியா கான்ஸ்டியூஷன்ல என்னென்ன திருத்தங்கள் வேணும் செஞ்சிருக்கீங்களா? கல்வி உரிமை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு. அந்த மாற்றப்பட்டதை மீட்டு கொண்டு வந்து நீ கூட்டணி சேர்ந்திருக்க. மீண்டும் காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்த 80ல கருணாநிதி சேர்ந்தாரு. பாஜகவில் கூட்டணி சேர்ந்த. அப்புறம் 2004 அதில் கூட்டணி சேர்ந்த மன்மோகன் சிங் 10 ஆண்டு திமுகவை அதில் கூட்டணியில் இருந்தீங்க. அங்கே சொல்லி ஏதாச்சும் மாதனையா கொண்டு வந்தீங்க. ஒரு உரிமையை மீட்டதை சொல்லி வைப்போம். சலாம் போடுற உரிமையே வாங்கினேங்கிற. இந்திய அரசு கொடியை ஏற்றுவதற்கு நான் உரிமை வாங்கினேன். தனி கொடியை ஏற்றுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க கொஞ்சம் முணுமுணுத்த உடனே அப்படியே ஒண்ணுக்கு போயிட்டாரு ஒரு கருணாநிதி. உடனடியாக இந்திய அரசு கொடியை ஏன் அன்றைக்கு ஆளுநர் ஏற்ற வேண்டும்? மாநில முதல்வர் ஏற்றுகிறோம். தாராளம் ஏற்றா கண்ணு. அப்படியா இந்தியாவின் யூனியன் ஜாக்கை நீ ஏத்துறா அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதை சாதனைன்னு சொல்ற. அவன் கர்நாடகத்துல காங்கிரஸ்காரன் பாஜக காரன் சேர்ந்து என்ன பண்ணா, மாநில தனிக்கொடி சட்டமே அனுப்புறாங்க மசோதா. இந்திய அரசு அதை ஏற்கலையே தவிர அவங்க அனுப்புறான்ல காங்கிரஸ்காரன். ஒரு பாரத மாதா வஜன பாடுற காங்கிரஸ்காரன் பாஜக காரன் இருக்கக்கூடிய மாநில இன உணர்வு, சொந்த இன உணர்வு, மண்ணின் மக்கள் உணர்வு உனக்கு கிடையாது. நீதான் நீ இந்த மண்ணின் மக்கள் இல்லையே, திராவிடன் ஆச்சே, தமிழன் இல்லை, எங்களோட இல்லையே நீ. அது மாதிரி ஒரு கொடி கொண்ட சொன்னியா, நீ டிஃபேக்டோவா செய்யுங்கிறீங்க. குடியேற்றதுக்கு என்ன இருக்கு? நாங்க தமிழ்நாடு நாள்னு சொல்லி இது ஒரு இந்த தேசம், இந்த தமிழ்நாடு வடிவமைக்கப்பட்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நாளை தமிழர் தாயகமாக இந்த மண்ணு அங்கீகரினால தமிழ்நாடு நாள்னு நாங்க சொல்றோம். நீ என்ன சொல்ற? அதெல்லாம் வேண்டாம். தீர்மானம் முன்மொழிஞ்ச நாள் பேர் வைக்கிறதுக்கு அது நான் என்ன தமிழ்நாட்டு பேரு, தமிழ்நாட்டு துணிச்ச கிடையாது. நவம்பர் 1 உள்ளாட்சிகள் தினம் கொண்டாடுறாங்க. ஆமா, நவம்பர் 1 வந்துடக்கூடாதுன்னுட்டு எங்களுடைய தமிழ்நாடு நாளா வந்துடக்கூடாதுங்கிறத அதை உள்ளாட்சி மாத்தி சூழ்ச்சி பண்ணி டைலூட் பண்ற. இது மாதிரி வந்து இந்திய அரசை வந்து அண்டி பிழைப்பது என்பதுதான் திராவிடத்தினுடைய பிறப்பே. அதுதான் இந்தியாவுக்கு விடுதலை தர்றேன்னு வெள்ளக்காரன் வந்துட்டான். அது காங்கிரஸ் நடத்தின போராட்டம், மற்ற மக்கள் நடத்தின போராட்டம். விடுதலை தராதுன்னு ஈவேரா சொல்றாருங்க. இந்தியாவுக்கு வந்துட்டு போ, எங்களை வந்து டெல்லி இது பிரிட்டன் லண்டன் கண்ட்ரோல் எங்களை வச்சுக்க, அந்த நாள் துக்க தினம். சரி, அது ஈவேரா சொல்றது வந்து ஒரு உயர்ந்த நோக்கம் இருக்கு, லட்சியம் இருக்கு அப்படின்னாக்க, அண்ணாதுரை அது இன்ப நாள் இனிய நாள்னாரு. நீ எந்த பக்கம்? ஐயா சுபவி, நீங்க எந்த பக்கம்? அண்ணாதுரை பக்கமா ஈவேரா பக்கமா? 47 ஆகஸ்ட் 15 துக்க நாள் ஈவேரா, அது இன்ப நாள் இனிய நாள் அண்ணாதுரை. சுபவீரபாண்டியன் எந்த பக்கம்? இதுதான் திராவிடம். ரெண்டும் கேட்டான். அயலானுக்கு சேவை பண்ணிட்டு போற ஒரு இது, அது அயல் சரக்கை வச்சுக்கிட்டு நம்மகிட்ட வந்து நம்மளே அயலானாக்க பக்கம். அது அண்டி பிழைக்கிற உளவியல் கேட்போம். அது மாதிரி இன்னைக்கு அண்டி பிழைக்கிறது இந்திய அரசு அண்டி. இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி போச்சா, அடுத்தது பாஜக கூட்டணி. ஸ்டாலின் எங்க போறாரு? டெல்லிக்காரனோட அண்டி பிழைக்கிறது. பதவி, பணம், பகட்டு மூன்றுக்கும் ஆசைப்படாமல் லட்சிய பணியாற்றி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்றோம். உங்க ஸ்டாலின் வந்து இந்த தேர்தல் அறிக்கையில 75 விழுக்காடு தமிழர்களுக்கு தனியார்களில் வேலை வழங்க சட்டம் இயற்றுவோம் என்று தேர்தல் சொன்னார்ல. யார் வச்ச கோரிக்கை அது? தமிழ் தேசிய பேரியக்கம் வச்சது. 100 விழுக்காடு நாங்க எடுத்து காட்டோம். இங்க பார், காங்கிரஸ் மாநிலங்கள்ல தான் முதல்ல கொண்டு வந்தான், கர்நாடகத்துல கொண்டு வந்தான், குஜராத்ல கொண்டு வந்தான், இப்போ ஹரியானால கொண்டு வந்திருக்கான், பாஜக ஆட்சியை கொண்டு வந்திருக்கான். அவெல்லாம் செஞ்சிருக்காங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டுல ஏன் இல்லை என்று போராடணும். அதிமுக ஆட்சி லீவ் பண்ணணும். அதிமுக ஆட்சியிலையும் போராட்டம் நடத்தணும். தொடர் போராட்டங்கள், ரயில்வே பொன்மலைகள் எல்லாம் 1 வாரம் மறியல். எத்தனை போராட்டம் எடுத்திருக்கோம்? சென்ட்ரல் ஸ்டேஷன்ல எவ்வளவு மறியல் பண்ணியிருக்கோம்? எத்தனை தடவை கையாயிருக்கோம்? பன்னீர் மக்களுக்கு வேலை, வெளியாருக்கு வேலை கொடுக்காத, வரம்பு கட்டு என்றெல்லாம் அந்த மாதிரி பண்ணணும். இது ஒரு கருத்து பேசப்பட்டது. நீ தேர்தல் அறிக்கை போட்டிருக்க, இது இளைஞர்கள் ஈர்ப்பா இருக்கு போறது. இதுக்கு யார் எடுத்து கொடுத்தது? முதல் எடுத்து கால் எடுத்து கொடுத்தது யாரு? தமிழ் தேசிய பேரியக்கம் சிவவீரபாண்டியனா? திராவிட தமிழர் பேரவையா? இதே இந்த மக்களுக்கு அதுக்கு சம்பந்தம் உண்டா? திராவிட தமிழர் பேரவை போராட்டம் உண்டா? இல்லாது திராவிட தமிழர் பேரவை ஏதாவது இந்த இனத்துக்கு மக்களுக்கு போராட்டம் உண்டா? அது வந்து இந்தியாவுக்கு ஜால்ரா போடுறது திமுக. எப்பவுமே திராவிடம் வந்து அவங்க பிரதமர் ஈவேரா காலத்திலேருந்து ஆட்சியாளனை அண்டி பிழைக்கிறது தான். வெள்ளைக்காரன் இருக்கிறவர்களும் வெள்ளைக்காரனை அண்டி பிழைச்சது. காங்கிரஸ்காரன் வந்த உடனே காங்கிரஸ்காரனை அண்டி பிழைச்சது ஈவேரா கட்சி, ஈவேரா. அதுக்கப்புறம் திமுக அண்டி பிழைக்க ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் அதிமுக வண்டி பிழைக்க ஆரம்பிச்சது. வீரமணி கம்பெனி சமூக நீதி காத்த வீராங்கனை, பிராமண பெண்ணுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனை. சை, இவ்வளவு அசிங்கங்கள். இது பேசிட்டு இருக்கோம். அவர் ஏதோ வெக்கம்லாம் பேசிட்டு இருக்காரு சிவரபாண்டியன், விட்டு தெலுங்க. பெரியார் கூட துணிச்சலா தனித்தமிழ்நாடுன்னு சொன்னாரு. ஆனா நாங்க சொல்லல, என்ன எங்களுக்கு நாங்க அதை கைவிட்டுட்டோம், அதனால நாங்க அதை கேட்கலன்னு சொல்லி சொல்றாரு. தனித்தமிழ்நாட்டை கைவிட்டுட்டோம்னா தனித்தமிழ்நாடு எப்ப திமுக கேட்டுச்சு? கேட்கிறேன், எப்ப திராவிட நாடு தான் கேட்டுச்சு. போலியா கேட்டார். மொழிவழி மாகாணமா தமிழ்நாடு அமைக்கிறதை எதிர்த்த ஒரு தீவேரா. அதுல போவாத, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மாபூசி ஆர்ப்பாட்டத்தெல்லாம் போவாத. இனத்தின் பேரால் மாநிலம் அமையலாம், ஜாதியின் பேரால் மாநிலம் அமையலாம், மொழியின் பேரால் எதுக்காக மாநிலம் வேணும்? கேட்ட கேள்வி ஈவேரா இருக்கு. எல்லாம் தொகுப்புலயே, ஆரம்பித்த தொகுப்புலயே இருக்கு. இப்படி கேட்ட ஒரு உத்தமர். அவருக்கு என்ன தெரியும்? அவர் தெரியாம இல்ல, தமிழனை மறைக்கணும். எப்படியா இருந்தாலும் திராவிட திணிச்சாள். அவரு எங்கே இருந்துகிட்டு கேட்கிறாரு சிவவீரபாண்டியன். அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடுங்கிற கம்பெனி சொன்ன அண்ணாதுரை சொன்னது. வேற யாரும் இல்லை. வெளியிட தடைச்சட்டம் வரும்போது அந்த வரப்போகுதுன்னு உடனே கைவிடுவதை கூட தந்திரமா ஏமாத்தி ஒத்தி வைக்கிறோம்னு அறிவிச்சாரு அண்ணாதுரை. கருணாநிதி கம்பெனி என்ன அறிவிச்சுன்னா, துட்சம் புரிகிறதா தம்பி, இப்படி படம் போட்டு வரும் அண்ணாதுரை படம் போஸ்டர்ல. திமுகவை தேர்தலில் நிற்காமல் தடை செய்து விடுவதற்காக பிரிவினை தடைச்சட்டம் வருகிறது, நாம் திராவிட நாட்டை ஒத்தி வைத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பல தடவை சொன்னாரு, முதல்வராக இருக்கும்போது சொன்னாரு, நாங்கள் திராவிட நாட்டு கோரிக்கையை ஒத்தி வைத்திருக்கிறோமே தவிர கைவிடவில்லை. அடுத்து, நாங்கள் திராவிட நாட்டு தனிநாட்டு கோரிக்கையை கைவிட்டாலும் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. இன்னைக்கு சொல்ல சொல்லுவங்க போல ஸ்டாலினை, சிவவீரபாண்டியன் இன்னைக்கு சொல்ல சொல்லணும். அண்ணா சொன்னது போல தனிநாட்டுக்கான கோரிக்கை அப்படியே இருக்கிறது, காரணங்கள் அப்படியே இருக்கிறது, ஒத்தி வைத்திருக்கிறோம், கைவிடவில்லை என்று இன்னைக்கு ஸ்டாலின் பேர் சொல்லுங்க பார்ப்போம். என்ன கேட்கிற கேள்வி அங்க கேளுங்களேன், உங்கள்கிட்ட உங்க பேடல. இதெல்லாம் அசிங்கமா இல்ல? தமிழ்நாடு கேட்டுக்கிட்டே இருக்கல்ல, காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்டியன்னா யோகிக்குத? பாரத மாதாவுக்கு தலைமை பீடம் காங்கிரஸ். 67 தஞ்சாவூர்ல எஸ்டி சோமசுந்தரம் பார்லிமெண்ட் நிக்கிறாரு, ஆர் வெங்கட்ராமன் நிக்கிறாரு, பட்டுக்கோட்டை ஐயர். ஆர் வெங்கட்ராமன் ஆகப்பா தேடல்ல ஓட்டு கேட்டியா இல்லையா? ஈவேரா, நாங்க படிச்சுக்கிட்டு இருக்கோம், கேடல் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்பெல்லாம் எனக்கு விவரம் தெரியும். கேடல் இல்லப்ப அதெல்லாம் அதுக்கப்புறம் இன்னும் 66 முடிச்சுட்டேன் நான். 65லயே திருக்கல்வி படி முடிச்சுது. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் திமுக தான் நாங்கெல்லாம், அதனால நல்லா தெரியும். இது தஞ்சாவூர்ல பேச கேட்குற, எஸ்டிஎஸ் தோக்கடிக்க சொல்லி நீ கேட்குற ஓட்டு. ஆர் வெங்கட்ராமன் பட்டுக்கோட்டை ஐயரு கேட்குற, நீ தனித்தமிழா இருக்கிறாளா? 54லயே தான் காங்கிரஸுக்கு ஓட்டு. 64ல காங்கிரஸை தூக்கி எரிஞ்சு திமுக வெற்றி பெற வரைக்கும் காங்கிரஸுக்கு ஓட்டு கேட்ட ஒரு நபரை தனித்தமிழ்நாடு கேட்டார். வெக்கமா இல்ல? நம்ம தமிழச்சு தான் யோசிக்கணும். இப்படி ஒரு ஆளை தூக்கி வச்சு ஒருத்தர் பேராரு, அவரை எல்லாம் இன்னும் நம்ம ஆதரிக்கிறதோ, இப்படி பேசுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிட்டு நல்லா சரியான்னு நம்ம யோசிக்கணும். அடுத்து 65 மொழி போராட்டம் நாங்கெல்லாம் ஈடுபட்டவங்க. 400 பேரை பக்தவச்சல ஆட்சி சுட்டு கொண்டுச்சு. அந்த துப்பாக்கி சூட்டை கண்டிச்சு மத்தியில ஆட்சியில இருந்த காங்கிரஸ் அமைச்சர்கள் சி சுப்பிரமணியம், ஓவி அழகேசன் 2 பேரும் பதவி விலகினாங்க. மத்திய அமைச்சர்னு விலகினாங்க, துப்பாக்கி சூட்டை கண்டிச்சு. தமிழ்நாட்டு ஆட்கள், அவங்க கட்சி தான் துப்பாக்கி சூடுது, ராணுவத்தை கொண்டு சுடுது. ஈவேரா என்ன சொன்னார்? அந்த 400 பேரை சுட்டு கொண்டது ஈவேராவுக்கு பத்தலைங்க. போலீஸ் கையில துப்பாக்கி சூடு, துப்பாக்கி எதுக்கு? பூப்பறிக்கவா இருக்கிறது? இன்னும் 4 காலியை சுட்டு கொண்டாங்க, போராட்டம் நிக்குது என்று அறிக்கை விட்டாள். மதுரை திலகதிடல்ல அந்த நம்ம இந்திய எதிர்ப்பு போராட்ட எதிர்ப்பு கூட்டத்துல அருவாளை தூக்கி காட்டி, இங்க பாரு, இதுதான் உனக்கு இந்திய எதிர்ப்பு ஆயுதம் என்று காட்டினாலும் ஈவேரா. இவர் தனித்தமிழ் கேட்டாரம்ம, நடிக்கிறது. இவர் தனித்தமிழ்நாடு கேட்டாரு. இல்ல, நீங்க என்ன இயக்கம் நடத்துறீங்க? ஆமா, நாம எங்களை கேக்குறீங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஏது கேட்கிறோங்கிறது நாங்க தனி. நீ என்ன கேக்குற? அவங்கதான் கைவிட்டுட்டேன்னு சொல்றாரு. நீ கைவிட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன கேட்கறதுக்கு? தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்ட உனக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு என்ன கேட்கறதுக்கு? என்ன தகுதி இருக்கு? ஓரம் போய் ஒதுங்கி நிற்க வேண்டியது. நீங்க நான் நல்லதை கெட்டதை சிறைக்கு போக தயாரா இருக்கேன்.
இறையாண்மை உள்ள தமிழ் தேசம் அமைக்க வேண்டும் என்பதில் உறுதியா இருக்கிறேன். என்ன கேள்வி கேட்கறதுக்கு சுபவீர பாண்டியனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஆனா தகுதி இருக்கா? நான் கைவிட்டேன்னு சொல்ற வெக்கம் இல்ல. அப்புறம் அந்த கோரிக்கைக்காக என்னதுக்கு இதை சீர்குலைக்கிறதுக்கு அரசு தான் நடவடிக்கை எடுத்து அவங்கள பழி வாங்கின இந்த இயக்கத்தை தடை பண்ணணும் என்கின்ற துரோக வேலை, கருணா வேலை, விபீஷண வேலை பார்க்க தானே இந்த கேள்வி கேட்கறது. சுபவீர பாண்டியன் விபீஷண கேள்வி இது. சுபவீர பாண்டியனுடைய கருணா கேள்வி இது. ஈழத்து கருணாநிதி மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு சுபவீர பாண்டியன் இந்த கேள்வி கேட்கறீங்க. நீ அதுல நின்றுட்டு கேட்டா நியாயம். நீங்க அதை நிக்காம என்ன கேட்டா இவன் மாட்டிக்கிட்டு இந்திய அரசு நடவடிக்கை எடுத்தோம், ஜெயிலில் அடைக்கட்டும். நான் இதுக்கு செல்லுக்கு தயாரா இருக்கேன். தமிழ் தேச இறையாண்மை தான், அது ஒண்ணு மாற்றுக்கிறதே இல்லை. நாங்களாம் ரெடியா தான் இருக்கிறோம். எவ்வளவு துரோகம் இது, எவ்வளவு கருணா வேலை இது சுபவீர பாண்டியன் செய்யறது. எது கேட்கிறது? அரசின் அடக்குமுறையை ஏவி விடுவதற்காக. ஒரு நாணயம் உள்ள ஒரு நேர்மை உள்ள எதிரி இப்படி கேட்பானா யாரையாவது? நான் கேட்கிறேன். நீ எதிரியா இருந்தாலும் நேர்மையா இருக்கணும்ல. அதுக்கு எதிரி எனக்கு பகைவனாக இருக்கக்கூட தகுதியற்ற நபரா மாறக்கூடாது சுபவீர பாண்டியன். நன்றி. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.